ப்ரோ சொல்லுங்க ப்ரோ. நல்லா இருக்கு. மேட்ச் பாத்தீங்களா ப்ரோ இன்னைக்கு? பார்த்தேன், லாஸ்ட் ஓவர் மட்டும் பார்த்தேன். ஜெயிச்சிட்டாங்க கேட்காது. ஆமா ஜெயிச்சிட்டாங்க. வெற்றி. ஐயப்பா, நீ ராணா பத்தி சொன்னது அந்த மேட்ச்ல அந்த வெறி இருக்கலாம் ஐயப்பா, தப்பு இல்ல. அந்த ஆட்டிடியூட் இருந்தாதான் ஆட்டிடியூட் இருந்தாதான் நல்லா இருக்கும். ஆட்டிடியூட் வேற, இது மாதிரி பண்றது வேற ப்ரோ. இது ஆட்டிடியூடே கிடையாது. அதான் அவன் ஸ்டைல் தான். என்ன ப்ரோ இது ஆட்டிடியூட்? மூஞ்சில போய் கிஸ் கொடுத்துருவான் போல விட்டா லிப்லாக்கு. பரவாயில்ல, அதுக்குன்னு எல்லாருமே விராட் கோலி பண்ணி தானே சொல்லிருப்பீங்க. அக்ரெஷன்டா விராட் கோலியே பண்ணினாலும் இது தப்பு தான் ப்ரோ. இல்ல இல்ல, கடைசியா அவன் ஜெயிச்சு காமிச்சான்ல ப்ரோ. அது இல்ல அது எஸ்ஆர்எச் கையில வந்த மேட்ச் பிரதர். கடைசி ஓவர் அந்த 5 பால்ஸ் அவங்க குடுக்குறாது மேட்டரே இல்ல. அவன் பண்ணது தப்பு. இல்ல ஃபர்ஸ்ட் நீ போட்ட டிப்டேக்கு எனக்கு கோவம் வந்துச்சு. ஆனா நீ கடைசியா அவனை அப்ரிஷியேட் பண்ண, அது கொஞ்சம் ஜெயிச்சு கொடுத்தா பண்ணணும். அதுக்குதான் அது ஆட்டிடியூட் பண்ண தப்பு தான். இல்ல நீ ஆட்டிடியூட் போட்ட ஜெயிச்சதுக்கு நீ பண்ணது போட்ட பத்தியா, அதனால எனக்கு ஓகே ஐயப்பா பரவாயில்ல, ஜெயிச்சதுக்கும் ட்வீட் போட்டான்னு சொல்லி எனக்கு அவன் மேல கொஞ்சம் மரியாதை வந்துச்சு. ஏன்னா இங்க நிறைய பேர் போட மாட்டானுங்க, சும்மா ஆட்டிடியூட் தான் போட்டுட்டு இருப்பானுங்க. அவன் ஜெயிச்சு கொடுத்ததுக்கு நீ அப்ரிசியேட் பண்ண, அது ஒரு நல்ல விஷயம். ஆனா கடைசி ஓவர் முன்னாடி பால் வரைக்கும் காவியா மாற நம்ம நல்ல ஜூம் பண்ணி காமிச்சிட்டு இருந்தாங்க பிரதர். பாவம் சின்ன தழுக விட்டாங்க. மாறனும் போயிருந்தாரு. அவரு அந்த 6 அடிச்ச உடனே செம எல்லாம் சந்தோஷமா இருந்தாங்க. வருண் சக்கரை தான் பண்றாங்க. வந்துட்டாங்க இந்த சூரியவம்சம் டெம்ப்ளேட் தான். நல்லா இருந்துச்சா இறங்கி. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதா? ஹாய் ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. கேக்குது. ப்ரோ நான் சேலம் தான். சேலம் பட்டகோல்ட்ட உங்க வீட்டு அவங்க அஸ்தம்பட்டி பக்கத்துல தான் இருக்கேன். உங்களுக்கு ஆல்ரெடி 2-3 டைம் டிஎம் பண்ண சேலம் வந்தப்ப பாக்கலான்னு. சரி, நீங்க எதுவும் ரெஸ்பான்ஸ் பண்ணல. சேலத்துல இல்லைங்க, நான் சென்னையில் இருக்கேன். இல்ல நீங்க சேலம் வரப்ப, நீங்க சேலம் வருவீங்கன்னு சொன்னீங்கல்ல. ஓகே, வரப்ப நான் 2 டைம் டிஎம் பண்ணேன். சரி, நீங்க எதுவும் இது பண்ணல. நீங்க நெக்ஸ்ட் டைம் வரும்போது சொல்லுங்க. கண்டிப்பா சொல்றேன். அதுதான் ப்ரோ, அதெல்லாம் சொல்லுங்க. எப்படி எலெக்ஷன் ஓட்டங்க தான் இருக்கு, கண்டிப்பா வரும். ஓகே அதுக்காக வரீங்க. ஓகே, 1.5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். லாஸ்ட் 4 நாளா நீங்க ஸ்பேஸ் போறாதப்ப கை உடஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்கடா இன்னும் எப்படா வருவாருன்ற மாதிரியே இருந்தது. அந்த மாதிரி நானும் மெடிக்கல் ரப் தான் ப்ரோ. நீங்க சொல்லுவீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மெடிக்கல் ரப் தான் அப்படின்னீங்களே. ஆமா, எந்த கம்பெனில ஒர்க் பண்றீங்க? நான் ஆல்னிச்னு ஒரு கம்பெனி, நியூரோ சைக்கியாட்ரிக்கு. நான் காலேஜ் 10ல முடிச்சேன். 10 முடிச்சதுல இருந்தே அப்படியே வந்துட்டேன் ஃபீல்ட்ல. 11ல இருந்து இருக்கேன். அப்படியே அதுலயேதான் இது பண்ணிட்டு இருக்கேன். ஜூன் 19 அப்போ நீங்க எலெக்ஷன் முடியும். ஜூன் 19 அது பார்த்தேன். அவன் வாய் தவறி ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னு. ஸோ அதை நம்ம பேசுறோம் அப்படின்னா எல்லா தலைவருமே வாய் தவறி பேசுவாங்க. ஒரு மேட்டரா பேச வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல ப்ரோ, மறுபடியும் செங்கல் எடுத்துன்னு வந்தாரு. அதுதான் ஆச்சரியமா இருக்கு. கட்ட ஆரம்பிச்சா மறுபடியும் செங்கல் வைக்கிறோம். வேற எதுவும் கண்டென்ட் கிடைக்கல போல. வேற எதுவும் அது கேட்டேங்க. அது ரொம்ப ரொம்ப சீப்பான ஆடியோ. பண்ணிட்டே தான் இருக்கிறது. அதுதான் சூர்யாலாம் வந்து கட்சி விட்டு எடுக்கணும். அது எப்ப எடுக்க போறாங்கன்னு தெரியல. உங்கள்ட்ட 1-to-1 என்ன வேணா பேசலாம். அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டா எப்படி இருக்கும்? நீங்க பேசல, அதுலயுமே தப்பா எதுவும் சொல்லியே. ஷார்ட்டா வந்து தப்பா எதுவுமே எந்த வார்த்தையும் யூஸ் பண்ணல. எதுவும் பண்ணல. பர்சனலா போன் பண்ணி இந்த மாதிரி ஏங்க வீடியோ போடுறீங்க அப்படின்னா, சரிங்க ஓகே நான் இதை போட போதில்ல, இதுக்கப்புறம் விட்டுறேன் அப்படின்ட்டாரு. அது ஒரு ரெக்கார்ட் பண்ணி போடுறான். ஒரு பைத்தியம்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ண முடியும்? ஒவ்வொரு கட்டிங்க்கு ஒரு மைண்ட் மாறும் போல. அப்பப்போ ஒரு ட்வீட் போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கலாம். இது ஃபர்ஸ்ட் டைம் ப்ரோ. ஆல்ரெடி 2-3 அவனெல்லாம் தெரியாதனமா கட்சியில சேர்த்துட்டாங்க. திமுகவோட மினிஸ்டரோட பையன்னு. சரி, எடுத்தா உடனே போய் வெளில போய் கத்துவான் அப்படின்னு சொல்லி வச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல. பிஜேபி பண்ற தப்புலாம் இது ஒண்ணு.
அதுவும் 4 நாளைக்கு மேலே திருச்சி மைந்தருக்கு தான் நீங்க வேட்பாளர் கொடுக்கணும், அந்த ஆளையே இன்டைரக்டா எனக்கு கொடுங்கன்ற மாதிரியே ட்வீட் போட்டு. இல்ல சாட்டா அந்த ஆடியோல பேசுனதுல எந்த தப்புமே கிடையாது. அவர் ரொம்ப ரொம்ப ஜெனினா ஒருத்தர் ஃபோன் பண்ணி ஏங்க இந்த மாதிரி ஆடியோ போடுறீங்க, இந்த மாதிரி வீடியோ போடுறீங்க அப்படின்னா அப்படின்னா ஓகேண்ணே ரைட்ண்ணே ஓகேண்ணே மாத்திக்கோண்ணே ஒன்றும் பேசலாம்னா நமக்கு எதிரி நீங்க இல்லைன்னா திமுக இதுதான் ரொம்ப ஜெனினா தான் பேசுறாரு சாட்டையே. அதை ரெக்கார்ட் பண்ணி போட்டுட்டு வந்து பெரிய பெருமையா பேசிட்டு இருக்கான் அவன். கட்சி சின்னத்தை பத்தியும் கரெக்டா தான் சொன்னாரு. பிஜேபி தான் அடிக்க முடியும், பொலிட்டிக்கலா எடுத்து தான் போக முடியும். ஆமா கரெக்டா தானே சொன்னாரு சாட்டை ஒண்ணு தப்பா சொல்லியே. அவர் டாக்டர் ஷாருமொழி பிரச்சனைப்பயே அந்த ஆளை ஒரே பெர்மனண்டா தூக்கி இருந்தாவே ஒரு பிரச்சனை இருக்கு. திரும்ப உள்ள கூப்பிட்டு வந்து அவரோட கிரெடிபிலிட்டி மொத்தமா போயிடுச்சு இல்ல. இனிமே யாரும் நம்பி பேசுவாங்க அவர்கிட்ட? திருச்சியில கேண்டிடேட் போறதுக்கு முன்னாடியே வந்து ஆரம்பிச்சிட்டான், மண் மீது போடுங்க அதுன்னு. திருச்சி மண்ணின் மைந்தரை போட்டாதான் ஜெயிக்க முடியல, ஜெயிக்க முடியாது. அதுக்குதான் கமெண்ட்ஸ் கேட்க போறோம். ஐயோ உனக்கு வேணும்னா கேட்டு பழகிய, அதை என்ன இன்டைரக்டா பேசிட்டு இருக்கேன், நல்லா ஓட்டிட்டு இருக்கேன். அதுவும் ப்ரோ ராம ஸ்ரீனிவாசன்லாம் 30 வருஷமா பிஜேபியில இருக்காரு. 6 மாசம் முன்னாடி வந்துட்டு அவரை பப்ளிக்கா அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. அவருமே மதுரையில தாங்க நிக்கிறாரு. என்னங்க ஒரு மினிஸ்டரோட பையன்னு சொல்லி வாழ்ந்தவங்க எல்லாம் என் கட்சியை வச்சிருக்காங்கன்னு தெரியல. ஓகே, எல்லா கட்சிக்கும் ஒரு குறை இருக்கும்ல, அந்த மாதிரி தான் இதுவும் ஒண்ணு. இப்ப எடுத்தா வந்து தப்பா போவோம், போய் கழுவி வித்துட்டு இருப்பான் நினைக்கிறாங்கன்னு தெரியல. ஜெயலலிதா மாதிரி ஒரு ஆள் இருந்தா டக்குன்னு எடுத்துருவாங்க. ஜெயலலிதா மாதிரி ஆள் இருந்தா டக்குன்னு எடுத்து விட்டு போய் ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி சொன்னேன், எங்க அப்பா கூட பிஜேபி நல்லா வளர்ந்துட்டு இருக்கு, நீ போனது நல்ல விஷயம். அவங்க அப்பா சொல்லியிருக்கலாம் யதார்த்தமா கூட, அதை யூடியூப்ல வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. எங்க அப்பா கூட சொன்னாரு, திருச்சி சிவா கூட, நீ பிஜேபியில போனது நல்லது, மோடி தான் எதிர்காலம். அடுத்தது அண்ணாமலையே ஒரு தடவை எழுத்து பேசணும், அண்ணாமலையே எழுத்து பேசணும் ப்ரோ ஒரு தடவை. ஆமா ஆமா ஆமா, அவரே சொன்னாங்க. ஐயோ நான் உன்ட்ட 1 to 1 சொன்னது எதுக்கு இப்ப யூடியூப்ல சொன்னேன், எங்க அப்பாவே சொன்னாரு, நான் சிரிச்சுட்டு வந்துட்டேன். அதை வேற பெருமையா சொல்றேன் யூடியூப்ல. சைக்கோவா இருப்பான் போல. யாரு சொல்றது எல்லாத்தையும் பிரைவசியா வச்சுக்கிறது இல்ல போல. ஹெச் ராஜாக்கு இல்லாத குறைய அப்பப்ப தீர்த்துட்டு இருக்காரு. ஹெச் ராஜா காயத்ரி ரகுராம்லாம் வெளில போனா சந்தோஷப்பட்டா இது மாதிரி வருது உள்ள. அந்த குறைய அப்பப்ப நிவர்த்தி பண்ணிட்டு இருக்காரு. கட்சியை விட்டு தூக்கிடுவாங்க ப்ரோ. எலெக்ஷன் முடியட்டும் பார்ப்பாங்க. எலெக்ஷன் முடிஞ்சாலும் தூக்கிடுவாங்க நினைக்கிறேன். பேச்சு திறமை இருக்கு, நல்ல பேச்சு திறமை. இந்த கட்சிக்கான சாபங்க அது, பிஜேபிக்கான சாபம் அது. எல்லாம் பெருச்சாலியா உட்காந்துக்கிட்டு இங்க இருக்கவங்க எல்லாருமே இஷ்டத்துக்கு பேசுவானுங்க, இஷ்டத்துக்கு பண்ணுவானுங்க. இன்னைக்கு வந்து சரி ஓகே அதெல்லாம் சொன்னா பிஜேபி வந்து அட்டாக் பண்ற மாதிரி தான் இருக்கும். தமிழிசையெல்லாம் திடீர்னு வந்து கவர்னர் ரிசைன் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்க. என்ன பண்ணிட்டாங்க அவங்க எல்லாரும் சொல்லி பிஜேபி வந்து 0ல விடல, மைனஸ்ல கொண்டு போய் விட்டாங்க. ஆல்ரெடி -7 -8 கொண்டு விட்டாங்க. அப்புறம் அண்ணாமலைன்னு ஒருத்தன் வந்து அதை வந்து குழி தோண்டி பறிச்சுட்டு போயிட்டாங்க பிஜேபிய. அப்புறம் அந்த குழியை திரும்ப பறிச்சு பிஜேபி மேல எடுத்து வளர்த்தி மேல வந்து விட்டா இவங்க வந்து உட்காந்துக்குவாங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா ஆமா, ஹெச் ராஜாக்கும் எஸ்வி சேகர் வாயிருக்கும் டெய்லி ஏதாவது பேசிட்டு இருப்பாங்க. கார்த்தி ப்ரோ, அதுதான் அவங்க தமிழ்ல சொன்னாங்களே, மோடி தான் நிக்க சொன்னாராம். அது கரெக்டா தாங்க, அண்ணாமலை நிக்க சொன்னது ஓகே. தமிழிசை சொன்னாரா, நீங்க அவங்க பிரஸ் மீட்ல சொன்னாங்க, மோடி தான் போய் நீங்க நில்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா சொன்னாங்க. ஒண்ணு தப்பே இல்லையே, நிக்கிட்டமே என்னதான் தெரியும். இருக்கலாம், மேபி இருக்கலாங்க. ஏன்னா அந்த பதவியை விட்டு வராங்கன்னா ஒரு வித்தவுட் பர்மிஷன் இல்லாம எப்படி வர முடியாது இல்ல, அதுவும் இருக்கு இல்ல. ஆமா, அதே மாதிரி பொன்னாரு ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்கு. அப்படி எல்லாம் சொல்ல முடியாதுங்க, கொஞ்சம் டஃபா தாங்க இருக்கும், ஈஸியெல்லாம் சொல்ல முடியாது யாருக்கும். நம்ம வந்து 2014 பிஜேபி சுத்தமா ஒண்ணுமே இல்லாதப்பே பொன்னாரு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் இதா இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்க மாதிரி. மைனாரிட்டி ஓட்டு வந்து ஏடிஎம்கே சீமானுக்குலாம் கொஞ்சம் ஸ்பிளிட் ஆகணும் அங்க, பிகாஸ் அங்க கிறிஸ்டியன்ஸ் வந்து 40% மேல. ஸோ அது ஸ்பிளிட் ஆச்சுன்னா தான் அவருக்கு ஜெயிக்க முடியும். இன்னைக்கு யாரு விட்டு கொடுக்குறாங்கன்னு தெரியல கார்த்திகே. ப்ரோ அடுத்த மேட்ச்க்கு டிக்கெட் புக் பண்ணிட்டீங்களா? நோ ப்ரோ, நான் மேட்ச்லாம் போக மாட்டேன் ப்ரோ. நீங்க வேற
ப்ரோ இப்போ மும்பை ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களா தோக்கணும்னு நினைக்கிறீங்களா ப்ரோ? தோக்கணும் ப்ரோ. அவங்க ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க? அதான் ரோஹித் சர்மா நல்லா அடிச்சுட்டு தோக்கணும் அதானே? ரோஹித் சர்மா அடிக்காட்டி பரவாயில்ல, டக்கே ஆனாலும் பரவாயில்ல எனக்கு. அவங்களுக்காண்டி அடிச்சு கொடுத்து என்ன பண்றது? ஒன்றும் பண்ண முடியாது. அவர் கேப்டன் இல்ல இந்த மேட்ச்ல? யார் சிலையா கேப்டன்? வைக்க போறாங்க. 600 ரன் அடிச்சாலும் சிலையா வைக்க போறாங்க. இல்ல யார் கேப்டன்? இந்த இது ரோஹித் சர்மா கேப்டன் இருக்காரா இல்ல கேப்டன் மாட்டாங்க? ஹர்திக் பாண்டியா. பிடிக்கிட்டாங்க ஹர்திக் பாண்டியா. ரோஹித் சர்மாக்கே தெரியாம பிடிங்க நைட்டா. நல்லா காதுல கேட்குற மாதிரி சொல்லுங்க. கார்த்திக் ப்ரோ உங்களுக்கு பிரச்சனை என்ன பிரச்சனையா? ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவர் வந்து அப்பப்போ வந்து தலையை காட்டிட்டு ஒரு போவாரு. பிரச்சனையும் இல்லைங்க, ஒரு பிரச்சனையும் இல்லையே. அப்பப்போ வந்து தலையை காட்டுவாரு. நேத்து தனியா ஒரு நேத்து தனியா ஒரு ஸ்பேஸ் போட்டிருந்தாரு. வாரத்துக்கு ஒரு நாள் வந்து சும்மா ஒரு 12:30 வருவாரு, இப்போ 1 மணிக்கு கிளம்புறேன்ட்டு போயிடுவாரு. இல்லைங்க அவர் தூங்கிட்டாரு போல இருக்கு, தெரியல. ஃப்ரீயா இருந்தா வருவாரு. என்ன இருக்கு இன்னைக்கு கூட அவருக்கு நான் ட்வீட் போட்டேன், ரிப்ளை போட்டேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, ஒன்றும் இல்லை. மீனாட்சி ஸ்பேஸ்ல இருந்தாரு ப்ரோ. இல்ல நீங்க முன்னாடிதான் அவர் பேசினா பதில் பேச மாட்டீங்க. இப்ப லாஸ்ட் 1 மந்தா அவர் பேசுறதுக்கு நடுவுல பேசுறீங்களா? அவர் கடுப்பாயிடுறாரு போல. முன்னாடி எதுவுமே பேச மாட்டீங்க, அவர் வந்தாருன்னா நீங்க அப்படியே கப்சிப்புன்னு ஆயிடுவீங்க. இப்பதான் பேசுனா நீங்க நடுவுல. இல்லை அப்படி கிடையாது, அது சில விஷயங்கள் பேச தேவையில்லை. சரி ஓகே, அதை அவங்க சொல்றாங்க அப்படின்னு ஜாலியாக கேட்டுட்டு இருக்கலாம். ஸோ ரேண்டாமா ஏதோ ஒரு விஷயத்த பேசுறேன்னா ஓகே சரி. ஆனால் இந்த பொலிட்டிக்கலாக ஒன்று பேசும்போது சினிமாவை பற்றி ஏதாவது தப்பான விஷயங்கள் சொல்லும் போது நம்ம இல்லைங்க இது இப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குல்ல. இல்ல அவரு நான் 1.5 வருஷம் நோட் பண்ண வரைக்கும் அவர் ஸ்பேஸ்ல பேசும்போது யாரும் நடுவுல கொடுக்காம விட்டா அவர் பாட்டு ஒரு ஃப்ளோல பேசிட்டு கிளம்பிடுறாரு. நடுவுல ஏதாவது பேசிட்டாருன்னா கொஞ்சம் இதாயிடுறாரு அந்த மாதிரி. அப்படி யாருமே அலோவ் பண்ண முடியாதுங்க, என்ன பண்ண முடியும்? பேசிதான் ஆகணும், வேற வழி இல்லை. இன்னும் ஒரு மாசம் தான் இருக்கு, 1 மாசம் கூட இல்லை, 20 நாள் தான் இருக்கு. அதெல்லாம் பேசிதான் ஆகணும். ஆமா ஆமா கண்டிப்பா. சரி ப்ரோ அந்த விஜய் வந்து கிஸ் பண்ண மாதிரி ஒரு வீடியோ ஏதோ போட்டிருந்தாரு. அது விஜய் கிடையாது, வேற யாரோ கன்னட ஆக்டர். அது கூட தெரியலையா? உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன கண்ணெல்லாம் அவிஞ்சு போச்சா? இல்ல ஒரு ஆங்கிளா போட்டிருந்தாங்களா, ஹேர் ஸ்டைல் ஒரே மாதிரி தான் இருந்தது. அஜித் சார் நானே பார்த்துட்டு சொன்னேன் அது கன்னட ஆக்டர். அவர் கன்னட ஆக்டருங்க, என்னங்க இது? ப்ரோ அது ரேபிள்னு ஏதோ படம் வந்திருக்கு, அதாவது அதை பத்தி ஏதாவது நியூஸ்? ரெபல் படம் பார்த்தோம் ப்ரோ, ரொம்ப சுமார் தான், எனக்கு பெருசா பிடிக்கல. அதனால பரியேறு பெருமாளா அப்படிதாங்க சொல்லிட்டு இருந்தாங்க. பரியேறு பெருமாள் மாதிரி போயிட்டு அப்படியே மாறிட்டு கதை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படிலாம் இல்லை, ரொம்ப சுமாரான படம் தான். அதனால அந்த படத்தை பத்தி எதுவும் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை, அதனாலதான் பேசுறேன். நான் பார்த்துட்டேன், முன்னாடியே பார்த்துட்டேன், இந்த வேலைக்கிழமை பார்த்தேன், வெள்ளிக்கிழமை ரிலீஸ். ஸோ அதை பத்தி பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அவாய்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அது விஜய் என்னாச்சும் அப்பப்போ பிச்சைக்காரன் அந்த மாதிரி ஏதோ ஒரு 2 படம் கொடுக்குறாரு. ஜிவி பிரகாஷ் ஆரம்பத்தில் நடிச்சுக்கிட்டே தான் இருக்குது, எதுக்கு நடிக்கிறதுன்னு தெரியலன்ற மாதிரி. ஒன்றும் பெருசா ஒரு மியூசிக் கான்சன்ட்ரேஷன் பண்ணா கூட நல்லா இதாகலாம். அந்த விஷயத்துல அனிருத்தை பாராட்டேன், இல்லையா நுழையாமே இருக்குது. நானும் 4 படம் ஹீரோவா கமிட் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு. ப்ரோ நீங்க லோகேஷ் கனகராஜை பத்தி எதுவும் சொல்லி அந்த வீடியோவை பார்த்துட்டு நேற்று எதுவும் யாரும் கேட்கல போல. எந்த வீடியோ? அது ஆல்பம் சாங்கா? லோகி எல்லா கமெண்ட்ஸ்ல லோகினா என்ன நீயானா இப்படி எல்லா கமெண்ட் எல்லாம் ஷாக் ஆகுறாங்க. இல்ல அந்த இவங்க இருக்காங்கல்ல காயத்ரி, அவங்க போட்டுருந்தாங்க நீங்க மட்டும் இப்படி பண்ணிக்கிறீங்க அப்படி கமெண்ட்ஸ் படிக்கவே சிரிப்பா இருக்கா. சூட காண்டா வராங்க. அவர் ஏதோ முனிவர் நினைச்சிட்டாங்க லோகேஷ் கனகராஜ, முனிவர் ரேஞ்சில் நினைச்சிருப்பாங்க போல ஃபேன்ஸ். ஆனா நீ என்ன
போட்டோ பாத்தீங்களா? இல்ல 2 பேர் லோகேஷ் பண்ணேன். சுதிஹாசன் மேல கை போட்டுட்டு அந்த சோபால படுத்துட்டு இருக்கிற மாதிரி அதெல்லாம் பார்த்தோன்னா கமெண்ட்ஸ்ல எல்லாம் காண்டாகிறாங்க. அதுக்கு என்னங்க பண்ண முடியும்? சோசியல் மீடியா அப்படிதான் ரியாக்ட் பண்ணும், அவ்வளவுதான். லோகேஷ் சுஸ்திஹாசனோட முடிவு இப்போ ஒரு சுஸ்திஹாசனோட வந்து கிஸ் பண்ற சீன், ஆக்ட் பண்ற சீன் எடுத்தா அவங்க மட்டும் எடுக்க போறாங்கன்னா என்ன, சுத்தி 100 பேர் இருப்பாங்க, 100 பேர் கேமராமேன் இருப்பாரு, எல்லாம் இருப்பாங்க. இங்க அதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே இருக்காது. அது ஆக்டிங், அவ்வளவுதான். அப்படிதான் பார்க்கணும். அது என்னன்னா நம்ம பாக்குறது அப்படி பாக்குறது இல்ல, டெக்னிக்கலா பாக்குறது இல்ல. அதை பார்த்து அதை விட்டு ஐயோ இப்படி பண்ணிட்டீங்களா அப்படி பண்ணிட்டீங்களான்னு ப்ரோ கார்த்தி ப்ரோ கேக்குதா ப்ரோ? ஹலோ சொல்லுங்க ப்ரோ. இல்ல ப்ரோ, எல்லாத்தையும் நீங்க கொத்தடிமை பிராண்ட் பண்றீங்க. நீங்க தான் குடிச்சிட்டு யார் பேசுவீங்க. உங்களுக்கு குடியாருன்னு இது பிராண்ட் பண்ணலாமான்னு கேட்குறேன். பண்ணிக்கோங்க, என்ன இருக்கு? சரி 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 குடியார கார்த்தி ப்ரோ. ஓகே. புடிச்சா கண்டுபிடிச்ச மாதிரி பேசிட்டு நீங்க டெய்லி சொல்லி நான் குடிப்பேன் அப்படின்னு, அப்புறம் என்ன? அதை பிடிச்சா கண்டுபிடிச்ச மாதிரி பேசுறாருங்க. ஆக்சுவலா இன்னைக்கு வந்து தொண்டை கட்டி இருக்கு, அதனால அப்படி பேசுறேன். ஒரு வாரமாவே ஊருக்கு போயிட்டு வந்ததுல இருந்தே அப்படிதான் இருக்கு. சளி பிடிச்சி தொண்டை கட்டி இருக்கு. என் வாய்ஸ் அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. ஓகே, அப்படியே இருந்தாலுமே குடிச்சாலுமே ஏன் இஷ்டம் தானே. நான் குடிச்சிட்டு பேசுறது ஏன் இஷ்டம் தானே. என்ன இருக்கு? 2 வருஷமா நீங்க ரெகுலரா சொன்னா அடிக்கடி டெய்லியுமே குடிப்பேன், குடிக்கிற ஆள் தான் நான். எந்த இது இல்ல, நான் பண்ணலன்னு சொல்றேன். நான் அதை புதுசா கண்டுபிடிச்சு குடியாரன் அப்படின்றது யாரும் சொல்ல. அது கொத்தடிமை அப்படிதான், என்ன பண்ண முடியும்? இல்ல கார்த்தி, நானே வந்து ரொம்ப நாள் கழிச்சு பேச வரேன். வாய்ஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான், வாய்ஸ் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னா நான் சொல்றேனே, சளி பிடிச்சிருச்சு, அங்க போய் ஐஸ் வாட்டர் குடிச்சு இல்ல அது நான் சளி பிடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அப்படிதான் இருக்கு. இல்ல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் சம்பவம் ஏதாவது நடந்துச்சுன்னா தானே. கார்த்தி, ஆனா அப்பப்போ சொல்றீங்க சீக்கிரம் ஸ்பேஸ் போடுறேன்னு, ஆனா அதுக்கு உண்டான வேலையே ஊருக்கு போயிட்டு வந்து மாறிடும் அப்படின்னீங்க. நான் ஸ்பேஸ் சீக்கிரம் போட ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு. இல்லைங்க, ஐபிஎல் மேட்ச் நடக்குதுல்ல, ஐபிஎல் மேட்ச் நடக்கும்போது நான் வந்து மேட்ச் முடியறதுக்கு முன்னாடி ஸ்பேஸ் போட்டு யார் வருவீங்க? நான் போறது ரெடி, யார் வருவீங்க? மேட்ச் பாப்பீங்களா? வர மாட்டாரு. ஐயப்பனே போட மாட்டான். நான் சொன்னேன்னா இருனா லாஸ்ட் ஓவர் போயிட்டு இருக்குன்றான். ஒரு 1.5 மாசம் நீ ஒரு டீம் செட் பண்ணிக்கிறேன். இல்ல யாரும் வரமாட்டாங்க, லிசனர்ஸ் யாரும் வரமாட்டாங்க. ஐபிஎல் மேட்ச் நடக்கிறவங்க ஒண்ணும் பண்ண முடியாது. சண்டை போடுங்க. இல்ல போன ஐபிஎல் நடக்கும் போது முன்னாடி ஸ்பேஸ் போட்டுருக்கோம். 50 பேர் 100 பேர் தான் வருவாங்க. ஐபிஎல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இன்னும் வருவாங்க. அதெல்லாம் பாத்துருக்கோம். அப்ப பேசுனா என்னன்னு தெரியாது. இப்ப போட்டு பாருங்க, 2 வருஷம் சண்டையை மட்டும் போட்டு பாருங்க. இன்னைக்கு வந்து மேட்ச் விளையாடுச்சு, கேகேஆரா எஸ்ஆர் சேஞ்ச் விட்டு ஒரு டாக்க மட்டும் போட்டு விட்டு அடிச்சு விடுங்க பாக்கலாம். 10 எறியும். இதுல மும்பை ஆர்சிபி ப்ரோ நேத்து மேட்ச் மட்டும் இருக்கு. இன்னைக்கு மேட்ச் தான் ப்ரோ நல்லா மேட்ச் இதுதான் நல்லா போச்சு. நீ தான் டாக் பண்ணணும்ல, சிஎஸ்கேவா ஆர்சிபி போடணும்ல. டைம் பாஸ்னா அரசியல் பத்தி பேசிக்க. 5000 பெட்டு போட்டுருக்கீங்க, அப்படி போட்டா யாரு வருவா? 5000 லாபம் அப்படின்னு சொல்லிட்டு ஐயப்பண்ண போட்டு விடுறாரு. 10,000 லாபம்னு போட்டு விட்டாப்புல. அதை பாட்டு நானே ஓடி போயிட்டேன், ஐயோ வரலாமா வேணாமா அப்படின்ட்டு. அவரா கார்த்தியே வந்து சொன்னதுங்க 5000 நான் பெட்டு கட்டுறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் 5000 கட்டலாம் அப்படின்னு. ஐயப்பண்ண கார்த்தி ஜெயிக்க போறாரு பாத்துக்குங்க. ஓபிஎஸ் பையன் ஜெயிச்சது மாதிரியே அங்க ஜெயிக்க போறாப்புல, பாத்துக்குங்க. ஆப்போசிட் பார்ட்டி பாத்துறோம், அதுக்கு மேல பட்டி கட்ட வேணாம். ப்ரோ ஏதாவது படம் ப்ரீவியூ ஏதாவது பார்த்து கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி ஏதாவது படம் இருக்கா ப்ரோ? அப்கமிங்ல ஏதாவது பார்த்தீங்களா? ஏதாவது பார்க்கல ப்ரோ, பார்த்தா சொல்றேன் கண்டிப்பா. இது மாதிரி அநியாயத்துக்கு ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கு அப்படியே தமிழ் சினிமா. ரொம்ப ட்ரையா தான் இருக்கு, என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் ஊருக்கே போனேன்.
ட்ரையாக தான் இருக்குது. அதனால தான் அரசியல் வந்து பேசிகிட்டு இருக்கோம். எலெக்ஷன் முடிவு வரைக்கும் அப்படி தான் இருக்கும். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் படம் ரிலீஸ் இருக்கும். ஏப்ரல் 11, 19 அந்த மாதிரி தான் இருக்கும். 19 எலெக்ஷன் முடியுது இல்லை, அதுக்கப்புறம் 26 தான் விஷால் படம் வருது. அதில் தான் கொஞ்சம் சினிமா அந்த மாதிரி மாறும். அதுவுமே ஜூன் மாதம் வரைக்கும் அப்படி தான் இருக்கும். ஜூன் மாதமே வந்து ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டை பற்றி ஒரு 4-5 நாள் டிபேட் இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இப்போ ஜூன் மிட் வரைக்கும் அதுதான் இருக்கும். வேற என்ன பண்ணுவோம்? சும்மாவே மலையாள ஃபிலிம் ஆகும். இப்ப மஞ்சுமல் பாய்ஸ் பிரேமலுக்கு அப்புறம் இன்னும் அப்படியே 2 படம் வருது. 2 படம் ஏப்ரல் 11 வருஷங்களுக்கு சேஷம்னு ஒரு படம், விருதியம் டைரக்டர் வினித் ஸ்ரீனிவாசன் படம் ஒன்று, அது ஒன்று வருது. அதுக்கப்புறம் ஆவேஷன் ஒரு படம், ரோமாஞ்சன் ஒரு படம் வந்துச்சுல போன வருஷம், பெரிய ஹிட்டாச்சுல. அந்த படத்தோட டைரக்டர் ஃபகத் ஃபாசில் நடிக்கிறாரு. 2 படம் வருது ஏப்ரல் 11. இந்த வாரம் ஒரு படம் வருது, ஆடு ஜீவிதம்னு. மலையாள படம் வந்து அது அவங்களுக்கான டைம், அவங்க வந்து இறங்கி அடிக்கிறாங்க. பார்ப்போம். அதாவது யூடியூப்ல எந்த படமும் வரது இல்லையா? என்ன காரணம்? எந்த படம் அது எந்த படமே ரெடியா இல்ல, அது ஒன்று ரீசன். இன்னொன்று எலெக்ஷன் இருக்கிறதுனால யாருமே ரிலீஸ் பண்றது ரெடியா இல்ல. யாருமே எதுவுமே ரெடியா இல்ல, அதுதான் உண்மை. எந்த படமே, விஜய் படம் ரெடியா இல்ல, அஜித் படம் ரெடியா இல்ல, ரஜினி படம் ரெடியா இல்ல, சூர்யா ரெடியா இல்ல, கார்த்திக் ரெடியா இல்ல. எல்லாமே செகண்ட் ஹாஃப் வரும். விடாமுயற்சி இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிடுமா ப்ரோ? ஆயிடும். இந்த வருஷம் ஆயிடுங்க. ஏன்னா அடுத்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ் ஆகுதுல்ல. ஸோ அதனால அதுக்கு முன்னாடி விரைவில் ரிலீஸ் பண்ணுவோம்ல. குட் பேட் அக்லி வந்து பொங்கல் அடுத்த படத்துக்கு போயிருவாருல்ல. இல்ல எப்படினாலும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம்ல. இது ரிலீஸ் பண்ண அது பொங்கல்னு சொல்லிட்டாங்க. இந்த பொங்கலுக்கு முன்னாடி இந்த படம் வந்தான் ஆகணும். தெரிஞ்சு இந்த மாதிரி அஜித் படத்துக்கு எதுக்குமே ஆனதெல்லாம் நினைக்கிறேன். வரலாறுக்கு அப்புறம் ரொம்ப இருபடியா இருந்து அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் தான். இன்னும் டைம் இருக்குல்ல. இப்பதான் 3ஆவது மாசத்துல இருக்கோம். இன்னும் கிட்டத்தட்ட 8 மாசம் இருக்கு. லவ்வர் ஏன்னா ஓடிடி இவ்வளவு நாள் ஆயிடுச்சு? வந்துருச்சா இல்லையா? இல்ல 27 இந்த மந்த் 27 தான் போட்டிருக்காங்க. ஆனா 28 நாள்ல வந்துரும்ல படம். இப்போ வந்துருவோம். அந்த அக்ரிமெண்ட் ஏதாவது சைன் பண்ற ப்ராசஸ் லேட்டா இருக்கலாம், தெரியல. ஹாட்ஸ்டார்ல வருது ப்ரோ. குட் நைட்டே லேட்டா தான் ப்ரோ வந்தது. கொஞ்சம் ப்ரோ லவ்வர் என்ன ஓடி குட் நைட் மணி என்ன ப்ரோ? குட் நைட் மணி என்ன அடுத்த படம் என்ன? அடுத்த ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு. அந்த நக்லஸ் டீம் அவங்கள வச்சு அவங்க டைரக்ஷன் பண்றாங்க. ப்ரோ தக் லைஃப் என்னாச்சு ப்ரோ? கார்த்திக் ப்ரோ, தக் லைஃப் வந்து ஆக்சுவலா ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கணும். இப்போ ஜனவரி 4 மார்ச்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அது லேட் பண்ணிட்டாங்க. இல்ல லேட் பண்ணதுனால வந்து ஒருத்தரா வந்து வெளில போறாங்க. ஸோ அவங்க ஆல்ரெடி டேட் கொடுத்துருந்தாங்க. இந்த டேட்டு அந்த ஷூட்டிங் நடக்கல அப்படின்றதுனால போறாங்க. செர்பியால அதனால ஷூட்டிங் எடுத்துட்டு இருந்தாங்க. துல்கர் சல்மான் சினிமா சொல்லியிருந்தாரு ப்ரோ, அது உண்மையா ப்ரோ? என்னது? துல்கர் சல்மான் வெளியே ப்ரோ. ஃபர்ஸ்ட் தக் லைஃப்ல துல்கர் சல்மான் தான் நடிக்க வேண்டியது. ஆமாங்க, அவர் நடிக்க வேண்டியது அவரும் இல்ல, ஜெயம் ரவி இல்ல. இப்போ 2 பேரும் ஜெயம் ரவி இல்லையா? ஜெயம் ரவி வெளில போயிட்டாரா? சிவாஜி செத்த அப்படின்னு மாதிரி கேக்குறீங்க. இல்ல துல்கர் சல்மான் போயிட்டான்னு தெரியும் எனக்கு. ஜெயம் ரவி போனதெல்லாம் தெரியாது எனக்கு. ஜெயம் ரவி இல்ல அந்த படத்துல. கார்த்திக் ப்ரோ, வடக்குப்பட்டி ராமசாமி எப்படி ப்ரோ போச்சு? ஓடிடில படம் நல்லா இருந்துச்சு. ஓரளவுக்கு போச்சுங்க, ஓரளவுக்கு போச்சு. ஆனா பெரிய ஹிட் ஆகல. ஆனா அந்த நீங்க நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு நீங்க நல்லா இருக்குன்னு சொல்லி அந்த நிறைய பேருக்கு பிடிக்காம போன படம் எதுன்னு நினைக்கிறேன். வடக்குப்பட்டி ராமசாமி நல்லா தான் இருக்கு ப்ரோ. ஓடிடில பார்த்தேன், நல்லா தான் இருக்கு. அவர் கார்த்திக் ஓடிடிலயே நல்ல ரிவ்யூஸ் தான் வந்துருக்கு. பெருவாரியான பேரு சுமார் தான் சொன்னாங்க. ஏன்னா இவர் நல்ல ரிவ்யூ போட்டிருந்தாரு. இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க படம். எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா தேட்டருக்குலாம் ஃபர்ஸ்ட் வாரம் கம்மியாக போச்சு. அதுக்கப்புறம் 2வது வாரம் 3வது வாரம் அதுக்கப்புறம் பிக்கப் ஆகி தான் போச்சு. ஆனா அந்த படம் பெரிய ஹிட். அந்த டிடி மாதிரிலாம் ஆகல, அதை ஒத்துக்கணும். டிக்கிலோனாக்கு அதிகங்களா? டிக்கிலோனா ஓடிடில தான் வந்துச்சு, தேட்டர்ல வரல.
ஓடிடிலாம் வந்துச்சா? ஓகே. ப்ரோ அது என்ன படம்? சலூன் கடை சண்முகமா? சாரி, இது சிங்கப்பூர் சலூன். சிங்கப்பூர் சலூன், ஆமா. அது இன்டா ப்ரோ. அது இது சக்சஸ்ஃபுல் தான் பண்ணாங்க. அதுவுமே பெருசாலாம் கலெக்ட் பண்ணலங்க. ஆனா ஓகே, ரீசெண்டா போச்சு அவ்வளவு. கார்த்தினா இந்த சுகீர்னா இது அப்டேட்ல போடும்போது இந்த பிராக்கெட்ல போடுறாருல்ல, ரஹ்மான்னு போட்டு இந்த இந்திரன் அதெல்லாம் போடுறாருல, நீங்க கேட்டிருக்கீங்களா? இப்ப வச்சு கேட்டிருக்கேன், அதை மாத்தவே மாட்டான் அவன். இளையராஜான்னு என்ன போட்டு ஏதோ போட்டிருந்தாரு. அவன் ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அவன் ஏதோ ஒரு ஆப் வச்சிருக்காங்க. அந்த ஆப்ல சேவ் பண்ணி வச்சிடறான். அதை அப்படியே காப்பி பேஸ்ட் பண்றாங்க. அதனால அப்படி போட்டுறான். இவர் ஐயப்பன் ப்ரோவும் நம்ம சொல்ற நைட் ஆனா போதும், மமிதா பைஜுக்கும் இதுக்கு ஃபயர் விட ஆரம்பிச்சிருவாங்க. ருக்மணி வந்துடும். இதெல்லாம் தெரியல. ஏங்க நான் வந்து படம் பார்க்கலாம் போல, அந்த போட்டோ எடுக்க தான் போனேன். காத்து நினைக்கல, அவங்க போட்டோ எடுக்க மட்டும் தான் நான் போனேன். ஐயப்பன் ப்ரோ மீட்டிங் படம் பார்க்கவே வரலங்க அவன். படம் பார்க்கவே ப்ரோ வரல. ஒன்னு தெரியுமா? திடீர்னு இன்டர்ல ஐயப்பன் ப்ரோ வந்துட்டு ஐயப்பன் ப்ரோ எங்க ஹீரோயின் அப்படின்னா சொல்லிட்டேன். எங்க ஹீரோயின் கேட்டா என்ன, நான் போட்டோ எடுக்க தான் வந்தேன், படம் பார்க்க வரல. எங்க ஹீரோயின் இல்லைன்ட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயின் வந்து இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்தாங்க அந்த இதுக்கு ஷோ நடந்ததுக்கு. ஐயப்பன் ப்ரோ என்ன பேசுனீங்க அதை சொல்லுங்க. எதுவுமே பேசலைங்க. பிரேமலுல உங்க நடிப்பு நல்லா இருந்துச்சு, அதுல இருந்து ஃபேன் ஆயிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல அவங்க உங்களோட வைரல் போஸ்ட் எல்லாம் பாத்துருப்பாங்கல்ல. ஏங்க அவங்க ட்விட்டர்ல இல்லையாங்க? அதெல்லாம் ஃபேக் ஐடியில பாத்துட்டு தாங்க இருப்பாங்க. இவ்வளவு பாப்புலரா இருக்காங்க. கார்த்தி ப்ரோ கேக்குதா? கார்த்தி உங்களுக்கு ஆக்டர் கவின் ஃப்ரெண்ட் தானே? இன்ஸ்டாகிராம் டவுன் ஆச்சுல கார்த்தி ப்ரோ? சொல்லுங்க ப்ரோ. அன்னைக்கு இன்ஸ்டாகிராம் டவுன் ஆச்சுல, நம்ம இவர் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாரு எக் சட்னின்னு. அன்னைக்குதான் கரெக்டா இன்ஸ்டாகிராம் டவுன் ஆயிடுச்சு தெரியுமா? இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றது இல்ல. எது சொல்றீங்க? யார் போட்டது? ரீல்ஸ்ல ப்ரோ ஸ்டோரி போட்டாரு. யாரு கரெக்டா அன்னைக்குன்னு பார்த்து கிராஷ் ஆயிடுச்சு. ஐயப்பன் ப்ரோ. தெரியல ப்ரோ. இன்ஸ்டாகிராம்லாம் பாக்குறது இல்ல. என்னங்க ட்விட்டர் இன்ஸ்டாகிராம்னு பாக்கலையா? எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமா, அவரை ஃபாலோ பண்றேன் ஐயப்பன் ப்ரோ. நீங்க போட்டிருந்தாரு சர்வர் கிராஷ். குக்கிங் வீடியோ போட்டிருந்தேன். ஆமா. கார்த்தி உங்க ஆக்டர் கவின் ஃப்ரெண்ட் தானே? ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது ப்ரோ, பழக்கம் தெரியும். டாடால ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் பேசல. அலைபேசியில கழுவி ஊற்றுறாங்க. அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசல நான். இல்ல அதுக்கப்புறம் அவர்கிட்ட பேசல. ஆனா நேர்ல பார்த்தா தெரியும். அந்த டைம்ல பழகணும். அது ஆயிடுச்சுல, கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாசம் ஆச்சு. இப்பயும் பார்த்தா பேசுவாரு. நம்பர் என்ன 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 சொல்றாங்க? கழுவி ஊற்றுறாங்க. அவர் ஷூட்டிங் ஸ்பாட் லேட்டா இப்படிதான் இருந்தா முன்னேற முடியாது. ரொம்ப அதெல்லாம் பிளேமுங்க, டோட்டல் பிளேம். அவன் கவின்ட்டு அது நீங்க அப்படிலாம் கிடையாது. கவின் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா தான் இருப்பாரு, எல்லா இடத்துலயுமே இருப்பாரு. அவர் எல்லாத்துலயுமே அதெல்லாம் சும்மா இவங்க வந்து உருட்டு அந்த மாதிரிலாம் கிடையாது. என்ன கவின்ட்டு ஒரு இவங்க சொல்றது இவங்க தப்புன்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஆனா நான் அதுதான் சரின்னு சொல்லுவேன். என்னன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கிற மாதிரி இருப்பாரு. நீங்க டக்குன்னு ஒரு சீன் கொடுத்து நடிங்க அப்படின்னா ஒன்னே நடிச்சிட மாட்டாரு. அவர் வந்து இந்த சீன் என்ன, இது என்ன இருக்கு, இந்த கதை என்ன மியூசிக் போடுறீங்க, என்ன பாட்டு போடுறீங்க, இதுல என்ன டைலாக் வைக்கிறீங்க, எல்லாத்தையுமே நோட் பண்ணுவாரு. எல்லாத்தையுமே அவரு வந்து ஆக்சுவலா அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்ததுனால நெல்சன்ட்ட அவர் முன்னாடி இருந்து அந்த டிவி சீரியல்ல இருந்து வந்ததுனால எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா நோட் பண்ணி எல்லாத்தையுமே பார்ப்பாரு. டப்பிங்ல இருந்து எல்லா விஷயத்திலுமே தலையிடுவாரு. தலையிடுவாருன்றத வந்து தப்பான வார்த்தையை நீங்க நினைக்க வேணாம். தலையிடணும், தப்பே கிடையாது. அது யாரா இருந்தாலும் பண்ணிதான் ஆகணும். ஒரு கமல் மேக் அவர் தலையிடுவான்னு கூட சொல்லல. ஷூட்டிங் ரொம்ப லேட்டு, இப்படிதான் இருந்தா டெவலப்பே ஆக முடியாது. அதெல்லாம் கிடையாதுங்க. அப்படிலாம் நான் பார்க்கல. நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி பார்க்கல. நான் பார்த்துருக்கேன், ரொம்ப க்ளோஸா பழகிருக்கேன், பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் இல்லை. எல்லார்ட்டையுமே ரொம்ப இதாக இருப்பாரு. ரொம்ப அந்த அந்த படத்து மேல ரொம்ப மெனக்கிடுவாரு. டாடா டைம்லாம் கூட ரொம்ப அந்த இது இப்படி ஆச்சு, அதை அப்படி என்ன சொல்றாங்க ப்ரோ, இது என்ன சொல்றாங்க ப்ரோ, இங்க எப்படி ரிலீஸ் ஆகுது, இந்த ப்ரொமோஷன் போச்சா, அந்த ப்ரொமோஷன் போச்சா, இதுல வந்து ரொம்ப வந்து கேர் எடுத்துக்குவாரு. தலையிடுவாருன்னு சொல்றதை விட கேர் எடுத்து தான் பண்ணுவாரு. இவங்க சொல்ற பிளேம்லாம் எனக்கு தெரியலங்க கவின்ட்ட. ஒருவேளை இப்ப மாறிட்டாருன்னு தெரியாது.
அதெல்லாம் கிடையாது. நான் கேட்டேன். இன்னொன்னு இது இந்த நியூஸ் வந்தப்பயே கேட்டேன். அந்த ஸ்டார் படத்தோட டீமுமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். அந்த ப்ரொடக்ஷன் டீமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான். நித்தமூனம் எடுத்தாங்க இல்லையா, ரைசிஸ்ட், அந்த டீம் தான் இப்போ இந்த படத்தை எடுக்கிறாங்க. அவங்ககிட்ட கேட்டேன், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாதுங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்காரு, வராரு, கரெக்டாக இருக்காரு. ப்ரோ ஸ்டார்ல வந்து கவின் டிராப் பண்ணாரா இல்ல அவரே இது விலகினாரா? அவரு டிராப் பண்ணாங்களா இல்ல விலகினாரா அவரு? ஸ்டார்ல தான் நடிக்கிறாரு, என்ன விலகினாரு? ஹரிஷ்கல்யாண் இல்ல பட்ஜெட்டா அந்த படம் கொஞ்சம் பெருசாச்சு. அந்த டைம்ல ஹரிஷ்கல்யாணுக்கு அந்த மார்க்கெட் இல்லை அப்படின்றதுனால அந்த படம் நடக்கல. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து இவங்க கொஞ்சம் பட்ஜெட் அதிகம் அப்படின்றதுனால நடக்கல. இப்போ வந்து கவின் வச்சு எடுக்கிறாங்க. அவங்க ஹரிஷ் கல்யாணம் விலகலாம் இல்லை. அந்த டைம்ல பட்ஜெட் அதிகமா இருந்துச்சுன்றதுனால யோசிச்சாங்க எடுக்கிறது. அவன் ஒரு வலைப்பேச்சு ஒரு ஹீரோவா அந்த கவின் வந்து ஒரு ட்வீட் போடுறதுல இருந்து எல்லாத்தையுமே யோசிப்பாருங்க. அவர்கிட்ட இருக்க ஒரு ப்ளஸ் மைனஸ் எல்லாமே அப்படிதான். ஒரு சின்ன விஷயம் கூட யோசிச்சு தான் பண்ணுவாரு. அந்த யோசிக்கிறது வந்து இவங்களுக்கு வந்து தலையீடா தெரியலாம். ஒரு சிலருக்கு வந்து என்னங்க ரொம்ப தலையிடுறாரு, எல்லாத்தையும் கேட்குறாரு. ஒரு சின்ன விஷயத்த கூட டைலாக்னா என்ன டைலாகு, ஏன் இதை வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அந்த மாதிரிலாம் பண்றதுனால இவங்களுக்கு தலையீடா தெரியலாம். அது தப்பு கிடையாதுங்க. ஒருத்தர் வந்து டக்குன்னு ஒரே படத்துல காலி பண்ணிட முடியும் இல்லையா, ஈஸியா. ஸோ அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. அவ்வளவுதான், கேர்ஃபுல்லா இருக்காரு, அவ்வளவுதான். ஆமா ஆமா, ரொம்ப அடிமட்டத்துல இருந்து வந்தனால ஒரு பயம் இருக்கும். ஆமா, இல்லைன்னா வச்சு செஞ்சு விட்டுருவாங்க சினிமால. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காரு. யார் ப்ரொடக்ஷன் யோசிப்பாரு, யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவர் முன்னாடி கொஞ்சம் பார்த்ததுனால அந்த பட்சம்லாம் அவன் என்கிட்ட சொன்னதுதான். இல்லை ப்ரோ, நம்ம ப்ரொடக்ஷன்லாம் பார்த்து தான் படம் கரெக்டாக எடுப்பாங்களா, படத்தை கரெக்டாக ரிலீஸ் பண்ணுவாங்களா, அவங்களாம் பார்த்து தான் வந்து டேட் கொடுக்கணும், அதெல்லாம் ரொம்ப தெளிவாக இருப்பார். என்ன பண்ணுவாங்க, இவங்க போய் கவின்ட்ட போய் கதை சொல்லி டேட்டு கேட்பாங்க, கொடுக்க மாட்டாரு. உடனே என்ன சொல்லிடுவாங்க, இல்லைங்க திமிரா இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கிடையாது. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, நீ படம் எடுப்ப, நீ 2 வருஷம் கழிச்சு ரிலீஸ் பண்ணா நான் என்ன பண்றது? இன்னொன்னு ப்ரோ, அந்த துணிவு ஒரு கேரக்டர் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. அதான் ரொம்ப சின்ன கேரக்டர் தான், அதனாலதான் அவர் ரிஃப்யூஸ் பண்ணாரு. அது எந்த கேரக்டர்னா, அந்த ஒருத்தர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டா இருந்து சாவார்ல கனா படத்துல, அந்த கேரக்டர் நடிக்கல அவரு. அது நடிச்ச என்னங்க வரும்போது கவினுக்கு, அது நடிச்சு என்ன வரும்போது இருக்கட்டும். ஓகே, அந்த கேரக்டர் நடிச்சு என்ன வரும்போது? ஸோ நீங்க சொல்லுங்க, துணிவுல அஜித்தை தவிர வேற எந்த கேரக்டர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்துச்சு? எந்த கேரக்டர் கவின் நடிஞ்சா நல்லா இருக்கும்? அது எல்லாமே டிமி தான். அது அவாய்ட் பண்றாரு அப்படின்றது சரியான முடிவா இல்லையா ப்ரோ? அந்த வைப்பா கேரக்டர் வைப்பா கூட சும்மா இதுதாங்க. வைப்பா கேரக்டர்ல வந்து வயசான கேரக்டருங்க. அதில் கவின் நடிக்க முடியுமா? ஒன்னு அஜித்தோட கூட கொள்ளடிக்கிறவங்களா இருக்க முடியும், அப்படி இல்லைன்னா அந்த பிளாஷ்பேக்ல வரவங்களா இருக்க முடியும். பிளாஷ்பேக்ல வரவங்களாம் இருக்க முடியும். 2 கேரக்டர் நடிச்சிருந்தாலுமே வேஸ்ட். அது ஏன்னா ஆல்ரெடி ஒரு படம் நடிச்சிட்டாரு. விக்ரம் பிரபு ஹீரோ நடிச்ச படத்துல வந்து இவர் வந்து சத்ரியன் ஒரு படம், அந்த இவர் எடுத்த சசிகுமார் வச்சு ஒரு படம் எடுத்தாரு, பிரபாரன், SR பிரபாரன் அவர் எடுத்தார் இல்லையா, அந்த படத்துல வந்து சைடு கேரக்டரா ஒரு படம் நடிச்சாரு. ஸோ அதெல்லாம் வேணாம், அவாய்ட் பண்றாரு. சொன்ன மாதிரி நீங்க துணியில சமுத்திரக்கனிக்கே அஜித் அளவுக்கு கூட ஒரு இது இருக்கு. யாருக்குமே இருக்காது. அது பண்ணவே கூடாது. அது பண்ணவே கூடாதுங்க. நான் என்கிட்ட கேட்டா நான் சொல்லு, ஏங்க இந்த படத்துல நடிச்சுக்கின்னு தான் நான் சொல்லுவேன். இவங்க வலைபேச்சு கேங்குக்கு எப்பவுமே ஒருத்தர் வந்து வளர்ந்தாலே பிடிக்கிறது இல்ல ப்ரோ. சிவகார்த்திகேயன் இப்படிதான் இவனுங்க ஏதோ குறை சொல்லிட்டு இருந்தானுங்க. இப்ப வந்து ஒரு ஹீரோக்கு ஒரு கேட்டகரியில வச்சுக்கிறாங்க. அதுதான், அதாவது இப்ப வந்து ஏதாவது ஃபாஸ்டா டெவலப் ஆனா இவங்களுக்கு வந்து ஏதோ பொறாமையா என்னன்னு தெரியல, எப்ப பார்த்தாலும் அவங்களை டார்கெட் பண்ணி டெய்லி எபிசோட்ல பேசிட்டு இருக்காங்க. இல்ல டயர் 1 ஆக்டர்னா இவங்களை புடிச்சுக்கணும், டயர் 2க்குனா இந்த ஆக்டர், டயர் 3க்கு அவருக்கு காம்படிஷன் ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, அவருக்கு இப்ப கவின் வராருன்னா அவருக்கு காம்படிஷன் ஆக்டர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அவங்க லாபி பண்ணி பேச சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, இது வந்து இவங்க மட்டும் இல்ல ப்ரோ, இப்ப சிவகார்த்திகேயனுக்கு இப்படிதான் பண்ணாங்க ஃபுல்லாவே. அவங்கள வந்து கோஆபரேட் பண்றது இல்ல, ரொம்ப இத்துமறு காட்டாரு அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க.
இல்ல அவங்க வேலையா தானே ப்ரோ, தேர் மவுத் இஸ் ஃபார் ரெண்ட். இப்போ வந்து பொலிட்டிக்ஸ்ல கிஷோர் கேஸ்வாமி மாதிரி சவுத் மாதிரி சினிமால வலை பேச்சு. இல்ல அது வந்து கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இன்ஸ்டன்ஸ்லயும் ஒரு அப்கமிங் ஆக்டரை தான் வந்துட்டு டார்கெட் பண்ற மாதிரி இருக்கு. இப்ப சிவகார்த்திகேயன் அடுத்த ஸ்டேஜ் போயிடக்கூடாது அப்படிங்கறதுதான் இவங்களோட ஒரு அஜெண்டா. அதெல்லாம் வந்து ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ ஒரு ஹீரோ வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படம் நடிக்க முடியும், 2 படம் நடிக்க முடியும், ஓகேவா? ஆனா 50 கதை கேட்பாரு. மிச்சம் 48 பேர்த்துக்கும் நோ தான் சொல்லுவாரு. அந்த 48 பேர்த்துக்கும் ஹீரோ வந்து கெட்டவன் தான். அவன் என்ன சொல்றான், என் கதையை கேட்டு அவன் பிடிக்கலட்டான், அவனுக்கு கதையும் கேட்கறதுல ஒரு இடமும் தெரில, இப்படி அவன் அப்படிதான் நினைப்பான். அதுக்கு நீங்க எல்லாருக்கும் நல்லவனா இருக்கணும்னா வாய்ப்பே கிடையாது, அது பண்ணவும் முடியாது. அவர் 10 நிமிஷம் கதை கேட்டாரு, 1 மணி நேரம் கதை கேட்டாரு, அவர் ஷூட்டிங்க்கு வரல, வந்தாரு. இது என்னன்னா எல்லாருமே விமர்சனம் தான். அந்த விமர்சனத்துக்கு நீங்க நல்லவனா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா மாட்டிக்குவீங்க. இல்ல விஜய் சேதுபதி கம்பேர் பண்றப்ப கவின் பண்றது கரெக்ட் தான். விஜய் சேதுபதி இப்பதான் உணர்ந்துருக்கு. வர படத்துல டஜன் கணக்குல நடிச்சு அது பண்ணவே கூடாது. விஜய் சேதுபதி படமே அதான் எல்லாருக்குமே நல்லவனா இருந்தா அப்ப நீங்க வந்து முன்னேற முடியாதுல்ல சம்டைம்ஸ். ஸோ இது பிஸ்னஸ்ங்க, இது பிஸ்னஸ், தொழில், வேலை. இந்த வேலையை ப்ரொஃபஷனலா வேலையா தான் பார்க்கணும், பிஸ்னஸ் தான் பார்க்கணும், அவ்வளோதான். இதுல வந்து இவனுக்கு நல்லது அதெல்லாம் யோசிக்க வேண்டாம். எனக்கு என்ன தேவை, அதை எனக்கு தேவை அப்படின்னா நான் ஒரு கடைக்கு போவேன், அங்க இருக்க பொருள்லாம் பார்ப்பேன், எனக்கு பிடிச்சிருந்தா அவங்க, பிடிக்கலாம் வந்துருவேன், அவ்வளோதான். என்னையா வந்து 1/2 மணி நேரம் வந்து புடவைலாம் திருப்பி பார்த்தான், வாங்காம போயிட்டான் அப்படின்னு கடைக்காரன் உனக்கு புடவை காட்டுறவன் கோவப்பட்டான் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ண முடியும் நானு? அது ஒண்ணு மட்டும் விஜய் சேதுபதி பண்ணது அதுதான். எனக்கு இவன் பழக்கம் இவனுக்கு வருஷம் நடிக்கிறேன், அவன் பழக்கம் அவனுக்கு வருஷம் நடிக்கிறேன், அதான் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அதான் நடிச்சு இன்னைக்கு ஆளே சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதின்ற மாதிரி பேசிட்டு இருந்தாங்க 4-5 வருஷத்துக்கு முன்னாடி. ப்ரோ விஜய் சினிமா பேக்ரவுண்ட்ல எதுவும் கிடையாதா? சினிமா பேக்ரவுண்ட்ல பெருசால இல்ல. விஸ்காம் படிச்சாருன்னு நினைக்கிறேன். விஸ்காம் படிச்சுட்டு திருச்சியில இருந்து வந்து விஸ்காம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த விஜய் டிவில ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் சீரியல் இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்தாரு, அவ்வளவுதான். ஒன்றும் பெரிய பேக்ரவுண்ட்லாம் கிடையாது கவினுக்கு. செல்ஃப் மேட் தான். ஆனா அவருக்கு மைனஸ் ஹைட்னு நினைக்கிறேன் ப்ரோ, கொஞ்சம் ஃபுல்லா தான் நினைக்கிறேன். இல்ல அப்படிலாம் கிடையாதுங்க, நல்ல ஹைட்டு தான். உங்களுக்கு ஒல்லியா இருக்கிறதுனால அப்படி தெரியுதுன்னு தெரியல, நான் நல்ல ஹைட்டா தான் இருப்பேன், அதெல்லாம் ஒண்ணு. ப்ரோ ஸ்ரீகாந்த் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ப்ரோ. ஏதோ அவர் வந்து மனசெல்லாம், அதான் இந்த படம் ஆயுதத்து படத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டு மனசெல்லாம் படத்தை சூஸ் பண்ணாரு. அதான் ஒரு படம் இருக்கு தெரியும், மனசெல்லாம். ஸ்ரீகாந்த் அது வந்து ஒரு காசு கூட தரலையா ப்ரோ ஆஸ்கர் ரவிச்சந்திரன். இப்ப சொல்றாரு ப்ரோ அதை இன்டர்வியூல. மணிரத்னம் 6 மாசம் வெயிட் பண்ணாரா ஸ்ரீகாந்தோட கால் சீட்டுக்கு அந்த டைம்ல. அதெல்லாம் இல்லைங்க, எல்லாருக்கும் அந்தந்த டைம்ல ஒரு முடிவு எடுப்போம், அதெல்லாம் சரியா தப்புன்றது ஃபியூச்சர்ல தெரியும், அவ்வளவுதான். என்ன அது சினிமா விட்டுருங்க, சினிமாவை தாண்டி நீங்களே நினைச்சிருப்பீங்க. நீங்க நிறைய பேர் வந்து இன்ஜினியரிங் படிச்சிருப்பீங்க, +2 முடிச்சுட்டு. இன்ஜினியரிங் படிக்கும்போது ஆர்வத்துல வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சா வந்து சூப்பரு, நான் ஐடி கம்பெனில வேலை செஞ்சிருவேன், யூஎஸ்க்கு போயிருவேன், ஆன்சைட் போயிருவேன்னு நினைச்சு படிப்பீங்க. படிச்சதுக்கப்புறம் என்ன கருமத்துக்கு இந்த இன்ஜினியரிங் படித்தோம், ஸ்விக்கியில் வந்து டிரைவராக இருக்கும்னு நினைப்பீங்க. அதான் எல்லாம் வந்து ஃபியூச்சரில் யோசிக்கிறது தான். நான் அப்பயே வந்து இன்ஜினியரிங் படிக்காம வேற ஏதாவது படிச்சிருந்தா அப்படின்னு நினைக்கலாம். அந்த மாதிரி தான் இது. எல்லாருக்குமே அந்த ஃப்ளாஷ்பேக் இருக்கும், ஹீரோக்கு சினிமாக்காரங்க இல்லை, எல்லாருக்குமே இருக்கும். எனக்குமே அப்படிதான். நான் 10th படிச்சுட்டு டிப்ளமோ போனாவும் +2 படிச்சுட்டு ஏதாவது டிகிரி படிச்சிருந்தா நான் கேர் பண்ணியிருக்கவே மாட்டேன், வந்துருக்கவும் மாட்டேன் சினிமாவுக்கு, இந்த வேலைக்கெல்லாம். 10th முடிச்சு டிப்ளமோ படிக்கிறதுக்கு மேலே காசு இல்லை, சரி ஓகே வேலை இல்லை, எவனும் வேலையும் தர மாட்டேறான், என்ன வேலை கிடைக்குதுன்னு பார்க்கும்போது பார்ட் டைமில் ஒரு வேலை கிடைச்சிருந்து வந்து அப்படியே வந்து வந்தாங்க. இது வந்து பாசிட்டிவாக வரும், நெகட்டிவாக வரும் எல்லாருக்கும். எல்லாருக்கும் எல்லாமே நெகட்டிவாக வரும்னு சொல்ல முடியாதுங்க, பாசிட்டிவாக வரும்னு சொல்ல முடியாதுங்க. அது எல்லாருக்கும் நடக்கிறத பொறுத்து தான். ஆனால் ஜட்ஜ் பண்ண முடியாது எதையுமே. சினிமா லைஃபை சொல்றேங்க, நான் சினிமா விட்டுங்க, நீங்க எப்பயுமே சினிமா உலக சுத்தாதீங்க, நான் லைஃபே சொல்றேன். இன்னைக்கு நீங்க நினைச்சு ஒரு விஷயத்த பண்ணுவீங்க, இது ஃபியூச்சர்ல வந்து உங்களுக்கு
இதை பண்ணதுனாலதான் நான் இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு தோணும் உங்களுக்கு. இதை பண்ணதுனாலதான் நான் இவ்வளோ அன்னைக்கு அது தப்பு தெரியாதனமா பண்ணிட்டேன் அப்படின்னு தோணும். ஒரு எஜ்ஜேஸ்வர சொல்லுவார்ல, அடிக்கடி சொல்லுவார். நான் அவர்கிட்ட கேட்பேன், சார் எப்படி சார் நீங்க வந்து குஷி வாலி 2 படம் எடுத்துட்டீங்க, 2மே ஹிட்டு, சூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் பவன் கல்யாண் வச்சு படம் எடுத்துறீங்க, மகேஷ் பாபு வச்சு படம் எடுக்கிறீங்க, 2 பேரும் சூப்பர் ஸ்டார். இங்கேயும் சூப்பர் ஸ்டார்ஸ் 2 பேரும், அஜித் விஜய். அங்கேயும் 2 பேரு. திடீர்னு ஏன் வந்து டைரக்ஷன் பண்ண மாட்டேன், நடிக்கணும்னு சொல்லி ஏன் நான் அதுக்கு தான் நான் வந்தேன் அப்படின்றாரு. என் டார்கெட்டே அதான் அப்படின்றாரு அவரு. நான் நடிக்க தான் வந்தேன், காசு இல்லை என்கிட்ட. சரி ஓகே, படம் எடுத்து அந்த காசு சேர்த்து அதுக்கப்புறம் நான் வந்து அதை வச்சு நான் படம் எடுத்து அதில் நான் நடிக்கணும்னு வந்தேன் அப்படின்றாரு. அதுலேயும் சக்ஸஸ் ஆனாரு, அதுக்கப்புறம் ஃபெயிலியர் ஆனாரு. அது உண்மைதான். அதுக்கப்புறம் அதுலயும் சக்சஸ் ஆகி அதுலயும் ஃபெயிலியர் ஆகுறாரு. அதுக்கப்புறமும் வந்து நான் அதுக்கப்புறம் சொல்றேங்க, சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படங்க, சிவகார்த்திகேயன் வச்சு ஒரு படம், எஜ்ஜேஸ்வரியா டைரக்ஷன். ஏன் அவருக்கு அன்னைக்கு டைம்ல மிகப்பெரிய சம்பளம் அது. அது இன்னைக்கு சொல்றாங்களே, இன்னைக்கு ஒரு மாஸ் டைரக்டருக்கு என்ன சம்பளம் இருக்குமோ அதை விட அதிகமான சம்பளம் அன்னைக்கு. அப்ப எஸ்கே வளர்ந்த வர காலம், அந்த மான் கராத்தே அந்த டைம்ல எஜ்ஜேஸ்வரி டைரக்ஷன் எடுக்க மாட்டேன்ட்டாருங்க அவரு. இல்ல இல்ல, டைரக்டர் எஜ்ஜேஸ்வரியாவுக்கு வேலை கிடையாது, நடிகர் எஜ்ஜேஸ்வரியாவை தான் இசை அந்த டைம்ல தான் பண்ணாரு. அவருக்கு ஃபைனான்சியல் பிரச்சனை இருந்துச்சு, கடன் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு, எல்லா பிரச்சனையும் இருந்துச்சு. எல்லாரும் சொன்னாங்க இல்ல ஒரு படம் எடுங்க சிவகார்த்திகேயன். அப்ப வளர்ந்த வள காலம் சிவகார்த்திகேயன் மான்காரத்தை அந்த டைம் எடுக்க மாட்டேன்ட்டாரு, படம் எடுக்கல. அதுக்கப்புறம் யார் 20 வருஷமா வச்சுக்க அவரு அடுத்த வச்சு படம். நான் கேட்பேன், சார் எஜ்ஜேஸ்வரியா டைரக்டர் எஜ்ஜேஸ்வரியாவுக்கு வேலையே கிடையாது, டைரக்டர் எஜ்ஜேஸ்வரியா திரும்ப படம் எடுத்தாலும் எஜ்ஜேஸ்வரியா வச்சு தான் படம் எடுப்பான் அப்படின்னு சொல்றாரு. இருந்து அதுக்கப்புறம் பிடிச்சாரு இல்லையா இடத்த. இன்னைக்கு ஒரு 10 கோடி சம்பளம் வர்றாரு ஒரு படத்துக்கு, ஹீரோக்கே கிடையாது அந்த சம்பளம். ஒரு படத்துக்கு 10 கோடி சம்பளம் வர்றாரு. குட் பேட் அக்லில அவர் இருப்பார்ல நினைக்கிறேன், எனக்கு நம்ம இருப்பாருன்னு தோணுது. அந்த சியான் விக்ரம் படத்துல கூட அவரு காஸ்டிங் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் பெருசா தெரியுது ப்ரோ அந்த சித்தா டைரக்டர் படம். அதான் அந்த மாதிரி ஒருத்தருக்கும் ஒண்ணுதான். அவரு சொல்லுவாரு, நான் அன்னைக்கு அந்த முடிவை வந்து மாத்திருந்தேன்னா நெகட்டிவா இருக்கும் தலைவா அப்படின்னு சொல்லுவாரு. நெகட்டிவா இருக்கும், தப்பா போயிருக்கும், திரும்ப வந்து சரி ஓகே நம்மளும் ஒரு டைரக்டரா திரும்ப போயிடுவோம், பணத்துக்காக போயிடுவோம்னு நினைச்சது தப்பா இருக்கும்ல அப்ப பாத்தீங்களா அப்படின்னு. பட் அவர் நினைச்சது ஒர்க் அவுட் ஆயிடுச்சு, இன்னைக்கு வந்து பாசிட்டிவ் ஆயிடுச்சு. ஆகல அப்படின்னா அது ஒரு இன்டர்வியூல உட்காந்து பேசுவாரு, அன்னைக்கு ஒரு படம் வந்துச்சு நான் பண்ணாம விட்டேன் அப்படின்னு பேசுவாரு. ஆனா கார்த்திபுரம் அவர் ஹீரோ நடிச்ச இப்ப ரீசெண்டா வந்த படம் கொஞ்சம் ஓடல இல்லையா, அந்த பொம்மை அப்புறம் அந்த கடமை செய்யலாம், அவருக்கு இந்த மாதிரி வில்லன் ரோல் அந்த மாதிரி தான் ப்ரோ அவருக்கு நிறைய ஓடி இருக்கு ரீசெண்டா. ஆமாமா, நிறைய பேர் அந்த கில்லர் மூவிக்கு தான் வெயிட் பண்றாங்க, அது அவரே டைரக்ட் பண்ணி அவரே நடிக்கிறேன்னாரு. ஆமா, அதுதான் வந்து வெயிட்டிங்ல வச்சிருக்காரு பெரிய பட்ஜெட்ல பண்ணு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்து அமிதாப் பச்சனோட ஒரு படம் பிளான் பண்ணாரு, அது கொஞ்சம் சிக்கல்ல மாட்டி டிராப் ஆயிடுச்சு. ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அது பண்ணிருச்சு, கில்லர் ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதுக்கடுத்து கமிட்மெண்ட் தொடர்ந்து வந்துட்டே இருக்கிறதுனால டிலே ஆயிட்டே இருக்கு. ப்ரோ செல்வராவ் என்ன ப்ரோ ஏதோ 1002 டிராப் ஆயிடுச்சு, சரி புதுப்பேட்டை 2 ஏதோ ட்வீட் எல்லாம் போட்டிருந்தாரு, புதுப்பேட்டை 2 நடக்குதுன்னு, இந்த வருஷனுக்குள்ள நடக்கணும்னு ஏதோ ட்வீட் போட்டிருந்தாரு. ப்ரோ அவர் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஃபீல்ட் ஆயிட்டாரு இப்ப. புதுப்பேட்டை 2 1002 எல்லாமே வந்து சும்மா உருட்டு தான். 7G ஏதோ எடுத்தாங்களா ப்ரோ? 7G2 7G ஏதோ ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் போது. ரவிகிருஷ்ணா கூட இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு ப்ரோ, இது மாதிரி படம் போயிட்டு இருக்கு, இது எல்லாம் ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் கரெக்டாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு அவரு. கடைசியில் அங்கே சுற்றி இங்கே சுற்றி நானே ஒரு 2 எடுக்க போறாரோ. ப்ரோ அது ஃபர்ஸ்ட் பார்ட் ஓடி இருக்கணும் ப்ரோ. புதுப்பேட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ட் இன்னைக்கு ஒரு நல்ல படம் எடுத்தீங்கன்னா, மலையாளத்துல ஒரு படத்தை எடுத்து மலையாள லாங்குவேஜ்ல ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட அதுல பாதி தான் தமிழ் இருக்கு, தமிழ்நாட்டில் நடக்கிற கதை. அந்த கதையே வந்து கிட்டத்தட்ட 50-60 கோடி ரூபா கலெக்ட் ஆகுது தமிழ்நாட்டில் அப்படின்னா, நல்ல படம் எடுத்தா போதும். நீங்க புதுப்பேட்டை 2
அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் 2 இதெல்லாம் எடுக்க தேவையில்லை. நல்ல படம் எடுத்தா போதும். டைட்டில் வேல்யூ கிடையாதுங்க. டைட்டில் வேலை கிடையாது. டைட்டில் வேல்யூ கிடையாது. நல்ல கதை, நல்ல படம், அவ்வளோதான். நல்ல படத்தை எப்பயுமே பார்க்கறதுக்கு ரெடியா இருக்காங்க ஆடியன்ஸ். 7G எடுக்கும்போது என்ன பார்ட் 2 எடுத்தாரு, ஒரு காதல் கொண்டே 2 எடுத்தாரா, இல்ல துளு 2 எடுத்தாரா? 7G ரெண்டு காலனி ரவிகிருஷ்ணா தான் எடுத்தாரு, புது ஹீரோ தான் எடுத்தாரு. அப்படி எடுக்கிறதுக்கு ரெடியா இருக்கணும். அது ஒரு சும்மா புது பேட்டி 2 எடுக்கிறேன், 1002 இருக்குன்னு வியாபாரம்லாம் வேலைக்காது. இன்னொன்னு இந்த செகண்ட் பார்ட் எடுத்த மேக்ஸிமம் படம் வந்து ஃபெயிலியர் தான் இருக்கு. அந்த ஜெயர்தண்டா 2 மட்டும் அதெல்லாம் சும்மா அந்த நேம் வச்சு காசாக்குற வேலை. அதுக்காக ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க. ப்ரொடியூசர்ஸ் வந்து சரி ஓகே பார்ட் 2 ஆர்வமா வருவாங்க. அதுக்குள்ள டைரக்டர்ஸ் மாட்டக்கூடாது, தேவையில்லை அவங்களுக்கு. அது அரி ஒரு உருட்டுனாரு ப்ரோ. சாமி ஸ்கொயர் தான் எடுத்த, சாமி 2 எடுக்கல அப்படின்னா. ப்ரோ மஞ்சுமால் பாய்ஸ் 2 வருமா? அதுல 2 எடுக்கிறதுக்கு என்ன கதை இருக்கு? திரும்ப இன்னொரு புள்ளியில இன்னொருத்தர் முன்னிட்டாரு. இல்ல ப்ரோ, வேற ஏதாவது சர்வைவல் த்ரில்லர், வேற இன்சிடென்ட் தான் எடுக்கலாம் இல்லையா அதே டீம்? வேற ஏதாவது கோயில வந்து எழுந்துக்கிற மாதிரி வேற ஏதாவது ஒரு சர்வைவல் த்ரில்லர் மாதிரி. இப்பதான் ஸ்கேம் எடுத்தாங்க, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இல்ல அந்த படமும் என்னது 10 பேர் குடிச்சிட்டு போய் குழியில விழுந்த கதை தானே அது. அது ஹைப் பண்ண என்ன இருக்கு? தங்கதுரை எல்லாம் ஓரளவுக்கு தான் அந்த மாதிரி. ஸ்டார் எப்ப ரிலீஸ்? அதுனா பார்ட் 2 எடுக்கலாம் ப்ரோ. அது பார்ட் 2 லீடு இருக்கு. அந்த பேய் படம் வந்து இது மலையாள படம் வந்துச்சுல, அதுக்கு லீடு இருக்கு. ரொமான்சமா ஹிந்தில ரீமேக் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். கவர்மெண்ட் தடை செய்யப்பட்ட ஏரியால ஏறி குச்சி உள்ள போய் குழியில விழுந்தா அதை வந்து எப்படி நம்ம வந்து கிளாப் தட்டி பாராட்ட முடியும்? இது இன்சிடென்ட் தானங்க, ஏன் பாராட்ட முடியாது? ஆனா அப்படி இல்லைன்னா அது கவர்மெண்டே தடை பண்ணிருக்கு. ஃபர்ஸ்ட் ஒரு கேட்டை தாண்டி ஏறிட்டாங்க, அடுத்து ஒரு கருப்பு கேட் இருக்கு, அதையும் தாண்டி ஏறி வந்துட்டு இன்ஸ்டன்டா பாக்கணுங்க. ஒரு சம்பவமா பாக்கணும், அவ்வளவுதான். இப்ப குடிச்சிட்டு ஒருத்தன் வண்டி விட்டு போய் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டான், ஒருத்தன் செத்துட்டான், அந்த பணத்தை தூக்கிட்டு போய் மறைக்கிறான், இது ஒரு கதை அப்படின்னா குடிச்சிட்டுலாம் வண்டி ஓட்டிக்கலாடா, எல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு பேசுவீங்களா நீங்க? கதை என்னமோ அந்த கதையை தான் பார்க்கணும். அதை விட்டு இதுல மாறலாம், எப்படி அங்க போவ, இப்படி இதெல்லாம் பேசக்கூடாது. அப்படி பார்த்தா கொலை பண்றது, கண்ணில் சொல்றது, எல்லாத்தையுமே சொல்லிடலாமா? எதையுமே இருக்கக்கூடாது. எத்தனை பேர் கண்ணு வச்சுக்க முடியும்? எல்லாம் இஷ்டத்துக்கு கண்ணா வச்சு சுட்டு தள்ளிட்டு இருக்காங்க. இன்னொன்னு ப்ரோ, அது ரியல் இன்சிடென்ட். அது வந்து சும்மா அடிச்சலாம் இல்ல. இல்ல மத்த படம் பார்த்து யாருமே கன் எடுத்துட்டு போல. ஆனா இந்த படம் பார்த்துட்டு எல்லாம் குணா கோயிக்கு போறாங்க, அதுதான் பிரச்சனை. இப்ப கூட போலீஸ் கிட்ட ஒரு பிரச்சனை இல்லைங்க. 2006 நடந்த கதை அது. அன்னைக்கு வந்து சேஃப்டி கிடையாது, அன்னைக்கு சேஃப்டி கிடையாது, இன்னைக்கு சேஃப்டி இருக்கு. இன்னைக்கு போறவங்க யாரும் உழுவ மாட்டாங்க, அந்த மாதிரி எல்லாம் பார்த்து போவாங்க. ஒரு அடி எடுத்து வைக்கிறதுனா கூட பார்த்து வைப்பாங்க குணா கோயில். நீங்க சாதாரணமா அந்த குகைக்கு போகும்போதே, இப்ப நான் சொல்றேன், நீங்க நாளைக்கு கொடைக்கானல் போயிட்டு அந்த குகைக்கு போனீங்கன்னா நார்மலா நடந்து போற இடத்துல பார்த்து போவீங்க. இன்னொன்னு, கொடைக்கானலுக்கு டூரிசம் இன்கம் தான் ஜாஸ்தியா வரும். அந்த ரத்தம் படம் கன்ஃபார்மா? அது போஸ்ட் பண்ணது ஆகுதா? இது வரைக்கும் கன்ஃபார்ம் தான். போஸ்ட்பான் பண்ணணும். 19 எலெக்ஷன் முடிஞ்சது இல்ல, அப்புறம் இல்ல ப்ரோ, இவங்க ஏதாவது இந்த ஓடிடி பிசினஸ் ஆகல அந்த மாதிரி ஏதாவது டிலே ஆகுமான்னு கேட்டேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜி தான் அந்த படத்தோட ப்ரொடியூசர், கோ ப்ரொடியூசர். ஹலோ கார்த்திக், எப்படி இருக்கீங்க? தக் லைஃப்ல இருந்து எல்லாம் ஒவ்வொருத்தரா வெளில வந்துட்டே இருக்காங்க, என்ன இந்த ப்ராப்ளமா படத்துக்கு? ஆமா, அதுக்கு என்னோட क्वेश्चन கூட வந்தான். எஸ்டிஆர் தக் லைஃப்ல இருக்காரா? இல்ல, அந்த படம் வந்து ஆக்சுவலா இப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்ல ஷூட்டிங் பண்ண வேண்டிய படம் டிலே ஆயிடுச்சு. எல்லாருக்கும் டேட் கொடுத்துருந்தாங்க, அந்த டேட்ல அந்த படம் நடிக்கலன்றதுனால அடுத்தது கமிட்மெண்ட் இருக்கு அப்படின்றதுனால அவங்க வெளில போயிட்டாங்க. எஸ்டிஆர் இருக்காரா? எஸ்டிஆர் இருக்காரான்னு தெரியலங்க. நடிச்சா நல்லா தான். எஸ்டிஆர் பேன் இந்தியா படம் லோடிங் ஆயிட்டு இருக்கு, வெயிட் பண்ணுங்க, கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பர்.
சரி, பாலிடிக்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு 5 மினிட்ஸ் பேசிட்டு போயிடுறேன். இல்ல அது காமர்ஸ் ஓகே? பத்தி பேசுறீங்க. இல்லைங்க அது தனி அதனால தான் இங்க பேசவே வரல. ஏன்னா நீங்க என்ன பேசுறது எனக்கு தெரியலையே. ஏன்னா காமர்ஸோ இல்ல பிசினஸோ இல்ல கைண்ட் ஆஃப் கேர்ள்ஸ் உமன்ஸ் ஹெல்த் எது பேசினாலும் இந்த ஆடியன்ஸ்க்கு சம்மந்தம் இல்லாத டாபிக். ஸோ நீங்களும் அதனால ராபின்சன் இங்க சொந்தக்காரங்களாமே. இல்ல நீங்க ஆமா உமன்ஸ் அவர் பத்தி என்னோட பிரதர். அவர் என்னோட பேசுறீங்க. ட்விட்டர் பிரதர், புதுசா கிடைச்ச இல்ல பிரதர் அவரு. கேள்விப்பட்டேன் 2 பேரும் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறீங்களா? அதெல்லாம் கேக்குறீங்களா? அப்ப எங்க ஸ்பேஸ் எல்லாம் என்ன இது ஸ்பை மாதிரி பிரசாந்த் அதை bro வச்சு வந்தாரு. இல்ல மஷ்ரூம்லாம் பிரசாந்த் bro கல்டிவேஷன் வந்தாரு. பண்ண போறீங்களான்னு சொன்னாங்க. இவ்வளவு பாயிண்டா சொல்றீங்க ஐயப்பன். அப்போ நீங்க ஃபுல் இல்ல ஸ்பேஸ் கேட்டிருக்கீங்க. ஸ்பை இருக்கு. அந்த ஸ்பேஸ் நாங்க ரெக்கார்டிங் போட்டிருக்கோம். ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்களா? ரெக்கார்டிங் எல்லாம் போடல, குட்டீஸ் ஸ்பை பிரசாந்த் அந்த இருக்கு. ஸ்பேஸ்ல ஸ்பை நாங்க இருக்கு ஸ்பை உங்க இருக்கு. உங்களுக்குள்ள. எங்கக்குள்ள ஸ்பை இருக்கா? சரி சரி. அநேகமா நல்ல ராபின்சன் நல்ல ஐயா விஷயம். இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியா? பேசிக்கா இந்த டபுள் டிக்லாம் வச்சுட்டு எப்படி இவ்ளோ பப்ளிக்கா பேசுறீங்க? நீங்க எல்லாரும் பெரிய இன்ஸ்பிரேஷன் சீரியஸா. ஏன்னா எது பேசினாலும் தப்பா போகுது, நல்லா பேசினாலும் ஏதாச்சும் சொல்றாங்க. நிறைய சப்போர்ட் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. பட் எப்படி இந்த ஒரு மாதிரி ஒரு ரிச்சுவல் வேர்ல்டுல எப்படி வாழ்றீங்க நீங்கலாம் எனக்கு சீரியஸா தெரியல. ஸோ என்னால அடிக்கடி இங்க வந்து பேச முடியுமா? இந்த கான்ஃபிடன்ஸ் கூட எனக்கு போயிருச்சு. ஸோ என்னோட ஸ்பேஸ்ல கம்ஃபர்டபுளா இந்த மாதிரி மஷ்ரூம் கல்டிவேஷன், பிசினஸ், ஸ்டாக்ஸ் எதுனாலும் பேசலாம். ஆனா இங்க வந்து இந்த ஆடியன்ஸ்க்கு எப்படி பேசுறது என்னன்னு தெரியல. இப்போ கூட கமெண்ட் வரும், நீ தயவுசெய்து வராதம்மா, நீ பேசாத அப்படின்ட்டு. இப்ப எங்க எல்லாரையும் மாட்ட முடியலன்னு சொல்றீங்களா? ஸ்லோவா நான் வந்து இப்போ 100 பீப்புள் அப்படி தனியா எங்க ஸ்பேஸ்ல வேணா நாங்க மாத்துறோம். இங்க வந்து எப்படி மாத்துறதுன்னு தெரியல. நார்மலா இப்ப கார்த்திக் இல்லாதப்ப நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அதுலலாம் நிறைய பொண்ணுங்க இருக்காங்க. ஆனா இங்க நான் தேடி தேடி பாக்குற ஒரு பொண்ணும் காணோம். நானும் சுக்கியை தவிர யாரும் வர மாதிரி தெரியல. அம், ஏதோ ஒரு மென்ஸ் ஹாஸ்டலுக்குள்ள எல்லாம் வந்த தூங்கி ஒரு இருப்பாங்க. ஃபீல். ஓ ஓ, உங்க டைமிங்னால இல்ல. அப்ப கூட இதே லேட் டைம் தான், அவ்வளவு பொண்ணுங்க எல்லாம் பேசிட்டு இருக்காங்களே மத்த ஸ்பேஸ்ல. இங்க ஏன் வர மாட்றாங்கன்னு தெரியல. இங்க சண்டை போட்டுட்டே இருக்கோம்ல, எப்படி அவங்க வருவாங்க? ஆமா. அது வேற பயமா இருக்கு. ஏன்னா நான் இவ்ளோ ஒரு மாரி சர்காஸ்டிக்கா ரிப்ளை பண்ண வேண்டியதா இருக்கு. ஆர்கியூமென்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி நான் யூஸ்ட் இல்ல. இங்க பேசுற மாரியே கொஞ்சம் ஆஃபீஸ்லலாம் போய் கூட கேரக்டர்லாம் மாறுது. அதுவும் பயமா இருக்கு. என்னடா நம்ம வர வர ரொம்ப ஒரு மாதிரி மாறிடுறோமோ அப்படின்னும் கஷ்டமா இருக்கு. யாரையாவது ஹர்ட் பண்ணிருவோமோன்னு பயமா இருக்கு. அம் நீங்கலாம் எப்படி பண்றீங்க? எப்படி அந்த உங்க கேரக்டர்லேருந்து தள்ளி வச்சுருவீங்களா? இல்ல ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிருவீங்களா? ஸ்பேஸ விட்டு வெளில போனோனே? அ ஸோ அந்த சைடு இது எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசை இருக்கு. பட் இந்த டாபிக் எந்த அளவுக்கு உங்களுக்குலாம் அம் என்ன சொல்ல? இதுல என்ன பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஸோ அதனால தான் சொன்னேன். என்னோட ஸ்பேஸ்க்கு வாங்க. நான் என்ன பேசுறோமோ அங்க எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. இங்க வந்து நான் எப்பயாவது வந்து ஹலோ சொல்றேன். அம் ராபின்சன் என் பிரதர் லிசனர்ல இருக்காருன்னு நினைக்கிறேன். மாஸ் ஹீரோவோட படம் பார்த்தோன்னா அந்த மாதிரி மாசா உணர ஆரம்பிச்சிட்டாரு அவங்க. யாரு? கார்த்திக் ஜி. ஓ. அவங்க என்ன மாஸ் மாசான? ஹீரோ படம் ஸோ பார்த்து உங்க கான்ஃபிடன்ஸ் சான்ஸே இல்லை. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு? உங்க லைஃப் ஸ்டோரி மாதிரி சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. இப்போ தலைவன் ஸ்டைல் வந்து நான் சலார் ஸ்டைலு தான். இன்னைக்கு சலார் இன்னைக்கு ஸ்டைல்ல தான் பேசுறேன் அவரு. இல்லையா, இன்னைக்கு பேசுறது நாளைக்கு மறந்துடுவேன். நான் நேற்று ஸ்பேஸ்ல என்ன பேசுறேன்னு நீ இப்போ கேட்டீங்கன்னா ஞாபகம் இருக்காது, அவ்வளவுதான். நான் அதை பத்தி கண்டுக்கிறதே இல்லை. இன்னைக்கு பேசுறோம், அவ்வளவுதான். படுத்து தூங்குறோம், அடுத்த நாள் காலைல அடுத்த வேலையை பார்க்குறோம். அதான் ப்ராப்ளம். அந்த ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் தான் எங்களுக்கு இருக்க மாட்டுது. எனக்கு வந்து அன்னைக்கு அவர் 2G பிஜேபி அதெல்லாம் இல்லை. நான் வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி ஒரு ஆர்டிக்கல்ல இருந்து பேசினேன். அவர் அசால்ட்டா அடுத்த நாள் வந்துட்டு, நேத்து அவங்க இந்த மாதிரி சொல்லிட்டாங்க, அப்பெல்லாம் எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரா. நான் வந்து இல்லையே, நான் கரெக்டா நம்பர்ஸ் முதற்கொண்டு கரெக்டா தானே சொன்னேன் அப்படின்ற மாதிரி ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிறோம். ஸோ உங்களோட அப்படி ஷார்ட் இல்லை, டேர்ம் எதையுமே ஷார்ட் எடுக்கக்கூடாது. டேர்ம்லாம் கிடையாது. பர்சனலாக எதையுமே எடுத்துக்க தேவையில்ல. நீங்க அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் சோசியல் மீடியாவை புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு என்னன்னா, எல்லாத்துக்கும் திட்டத்துக்கு ஒரு குரூப் இருக்கும், எல்லாத்துக்கும் பாராட்டுறதுக்கு ஒரு குரூப் இருக்கும். இவங்களுக்கு ஒரு சொன்ன தப்பா நினைச்சு பாருங்க, அப்படி கிடையாது. இவங்களுக்கு எப்படி சொல்றது, இப்போ பிரசாந்தே நீங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு. என்ன போட்டிருப்பாருன்னா, கோவில்ல ஒரு யானையை வந்து கூட்டு வந்து அந்த
கோவில் யானையை வந்து அலங்காரம்லாம் பண்ணி இது பண்ணவங்கள, யானையெல்லாம் ஏன் குழம்பு கொடுத்துறீங்க, அவர் ஒரு ட்வீட் போட்டிருப்பாரு, யானையெல்லாம் இப்படி பண்ணாதீங்க அப்படின்னு போட்டிருப்பாரு. அடுத்த ட்வீட்டே பார்த்தீங்கன்னா வந்து வீரப்பனுடைய பொண்ணுக்கு வந்து சீட்டு கொடுத்தது வந்து பெருமையாக போட்டிருப்பாரு. அப்போ வீரப்பன் யாரு அப்படின்னு யோசிச்சிங்கன்னா அவரு ஒரு 2000 யானையை கொண்டவர், அவருக்கு ஃபயரு. இந்த பக்கம் ஒரு கோயில் யானைக்கு வந்து இது இதுங்க இது இல்லைங்க, இது பொதுவான விஷயம், இது எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரியா? ஜெகிவாசி ஏதோ திட்டுவாங்க எல்லாரும், நமக்கு அந்த அளவு நமக்கும் பிடிக்காது. யானை வர இடத்துல வந்து அந்த அளவு ஆசிரமம் போட்டிருக்காரு அப்படின்னு பேசுவானுங்க. வீரப்பனுக்கு ஃபயர் ஒன்று வருங்க. இங்க வீரப்பன் யாரு தெரியுமா? காப்பாத்தின வருவாங்க. அந்த 2000 யானையை கொண்டு தந்து எடுத்து வித்தாண்டா அப்படின்னு. அதை விடியா ஜக்கி வாசுதேவ் வந்து யானை வர இடத்துல வந்து ஆசிரமம் கட்டிட்டான் அப்படின்னு பேசுவாங்க. அப்ப என்னன்னா இவங்களுக்கு என்னன்னா இவங்களுக்கு பொதுவாவே ஒரு பெரிய மாம் மென்டாலிட்டி மட்டும்தான் இருக்கே தவிர, அதை தவிர என்ன பிரச்சனைன்றது கிடையாது இவங்களுக்கு. யார் என்ன பேசுறாங்கன்றதா இருக்கு. அந்த மொமெண்ட்ல கொஞ்சம் ஒரு டிஸ்கஷன் பண்ணணும், அதை வச்சு ஏதாச்சும் அடிக்கணும், அந்த மாதிரி திட்டுனா தர்மடின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்களா? எவனா ஒருத்தன் வந்து ஏதோ ஒருத்தர் பிட் பேக்கெட் அடிச்சிருப்பான், ஒரு பொண்ணை வந்து கை பிடிச்சி இழுத்துருப்பான், எல்லாரும் அடிப்பாங்க, கூட சேர்ந்து நம்மளும் ஒரு 2 அடி அடிப்போம்ல. அதே மூடு தான் சோசியல் மீடியா, அவ்வளவுதான். எல்லாரும் சேர்ந்து திட்டா நம்மளும் திட்டுவோம், எல்லாரும் ஜெய் போட்டா நம்மளும் ஜெய் போடுவோம், அவ்வளவுதான். அந்த நம்ம என்ன பேசலாம் அப்படிங்கறதும் ஒண்ணு இருக்கு. அதான் அப்ப கண்டிப்பா இந்த சாரி ஒரு நிமிஷம், அப்ப கண்டிப்பா இந்த மீடியா இந்த பிளாட்ஃபார்ம்க்கு எனக்கு சம்மந்தமே இல்லை. ஐ திங்க் ஐ ஷுட் கோ. அப்படி கிடையாது, நம்ம எல்லாருமே இதுல தானே இருக்கோம், நம்மளுமே யோசிச்சிருக்க மாட்டோம். நான் சொல்றேன் நீங்க யோசிக்கிறீங்க, நானே இது இப்பதான் யோசிச்சேன், நானே இன்னைக்குதான் யோசிச்சேன். இன்னைக்குதான் அவர் வந்து யானையை பத்தி போட்டாரா, எனக்கு வந்து ஆமா இல்ல கோயில் யானையெல்லாம் வந்து ஏன் வந்து காட்டுல இருக்க வேண்டிய யானையெல்லாம் கூட்டு வந்து ஏன் கோயில வச்சு கொடுக்க பத்திரிக்கை, எனக்கு அவர் போட்ட ட்வீட் வந்து நியாயமா தான் பட்டுச்சு. ஏன் வந்து ஒருத்தர் கீழே கமெண்ட் போட்டிருந்தான், ஏன்டா இதுக்கு வந்து ஜல்லிக்கட்டு காலை நீ சொல்லுவியா அப்படின்னு ஒருத்தர் கமெண்ட் போட்டதான். அப்ப அதை யோசிச்சுக்கின்னு இருந்தோம். ஆமா இல்ல யானைக்கு இவ்வளவு பேசுறீங்க, அப்ப காளையை கூட்டு வந்து ஜல்லிக்கட்டு எல்லாம் உள்ளாமா, அது சரியா தப்பா, இந்த சிந்தனை வருது. அடுத்து வந்து வீரப்பனுக்கு ஒரு வீரப்பன் பொண்ணுக்கு ஒரு ட்வீட் போடுறாரு. ஆனா வீரப்பன் யாரு, 2000 யானை கொண்டா தந்தத்தை வித்தாலு, அப்ப அவருக்கு ஃபயர் விடுறீங்க, அதுக்கு கீழே எல்லாரும் ஃபயர் விடுறானுங்க அப்படிங்களே. இப்ப இது என்ன கமலஹாசன் மாதிரிதான் யோசிக்க தோணுது, நம்ம என்ன பேர் வைக்கிறது நானும் நோட்டீஸ் பண்ணேன். இங்க அன்னைக்கு ஒருத்தர் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, செமி கண்டக்டர் இண்டஸ்ட்ரி தான் இது, அது தமிழ்நாடு மிஸ் பண்ணிருச்சுன்னு. சார் இவ்வளோ இதை என்ன சரின்னு போய் ரிசர்ச் பண்ணி பார்த்தா செமி கண்டக்டர் தமிழ்நாட்டுக்கு வரவே முடியாது. ஏன்னா அவ்வளோ வாட்டர் இன்வால்வ் அந்த ப்ரொடக்ஷனு, அவ்வளோ வேஸ்டேஜ் இருக்கு, அதுல டாக்ஸிக் அவ்வளோ இருக்கு, அதை ப்ராசஸ் பண்றதுக்கு கண்டிப்பா நம்ம என்கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒவ்வொரு டாபிக்குக்கும் போய் ரிசர்ச் பண்ணி, என் ஃபீல்டு செமி கண்டக்டரே கிடையாது, அதை போய் நான் எதுக்கு படிக்கணும், நான் எதுக்கு இங்க போய் ஆர்கியூமெண்ட் பண்ணணும், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ் தான் வருது. ஸோ அப்போ இங்க வந்து பேசணும்னா எல்லாத்தையும் டேட்டா கலெக்ட் பண்றதுக்கு தட்ஸ் நாட் மை ஜாப்ல, எனக்கு வேற இது இருக்கு. ஐ வாண்ட் டு கம் ஹியர், எல்லார்கிட்டயும் ஜாலியா பேசணும், இன்ஃபர்மேஷன் வரணும். ஆனா லைக் ஒவ்வொரு பாயிண்டையும் ஆர்கியூ பண்ணணும்னா அவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணுமா, இது என் வேலையா அப்படின்னு தோணுது. ஆர்கியூ பண்ண வேண்டாம், அவங்க ஆர்கியூ பண்ணல. அதாங்க சொல்றேன், நீங்க எவ்வளவு ஹோம்ஒர்க் பண்ணாலும் டெய்லி ஒரு 15 புக் படிச்சுட்டு வந்து பேசினாலும் அது நெகட்டிவ் கமெண்ட் இருக்கதான் செய்யும். சரியா? அப்ப என்னன்னா நம்ம வந்து மைண்ட் செட் ஆயிரணும், அவ்வளவுதான். என்ன பேசினாலும் திட்டுறதுக்கு ஒரு குரூப் வரும், என்ன பேசினாலும் பாராட்டுறதுக்கு ஒரு குரூப் வரும். ரைட்டு, நான் ரெடி, நான் எல்லாத்துக்கும் எது வேணும்னு பேசுறதுக்கு ரெடி அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் ஆயிரணும். நான் சொன்ன பாத்தீங்களா, இல்ல இப்போ டிஸ்லைக் பட்டன்லாம் வந்து யூடியூப்ல ஆஃப் பண்ணிட்டாங்க. நான் முன்னாடி வந்து அது அடிக்கடி சொல்றது தான், ஒரு சூப்பர் இல்லாத பாட்டு இருக்கும், காதலின் தீபம்னு பாட்டு இருக்கும், அதுக்கு டிஸ்லைக் பண்ணி வச்சிருப்பானுங்க 100 பேரு. இங்க மைண்ட் செட்டே அதாங்க, சோசியல் மீடியாவோட மைண்ட் செட்டே வந்து எல்லாத்துக்கும் எதிர்க்கிறது இருக்கும், அது நம்ம கேட்கறதுக்கு நம்ம பக்கம் இருந்தா போதும், அவ்வளவுதான். அது எவ்வளவு நாள்ல வரும்? ஐயோ ஏன் இப்படி பேசுறாங்க, அப்படி பேசுறாங்க, ஏன் இப்படி பேசுறாங்க, அப்படிலாம் கிடையாது. எல்லாம் பேசதான் செய்வான், என்ன அவனை மாத்துறது நம்ம வேலை இக்னோர் பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடணும், இல்லைன்னா அவனை வச்சு நம்ம கலாய்க்கணும், அவ்வளவுதான். இப்போ நம்ம நிறைய பேர்த்த நான் அந்த ஸ்பேஸ்லாம் திட்டுறேன்னு சொல்லுவீங்களே, எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளா இந்த பேசி பார்க்கும்போது தெரிஞ்சிடும், சரி ஓகே ரைட்டு, ஒருத்தன் வந்து வேணுனே வந்து பேசணுன்றதாக பேசிட்டு இருக்கான் அப்படின்னா அவனை தான் திட்டுவேனே தவிர, மற்றவன்லாம் வந்து கொஞ்சம் சென்சிபிளா பேசினாலும் பெருசா இது பண்ண மாட்டேன், ரியாக்ட் பண்ண மாட்டேன். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். இன்னொன்று, சோசியல் மீடியாவை யாருமே சீரியஸாக எடுத்துக்காதீங்க.
இவங்க இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு ஒன்று பேசுவாங்க, மாற்றி 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 போயிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டேபிளாக யாரும் கிடையாது. மக்கள் நம்ம மனசு மாதிரி தான் சோஷியல் மீடியா. ப்ரோ உங்களுக்கு சலார் படம் பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்ததா விட சலார் பிடிக்கல, ஏதாவது பிடிக்கல ப்ரோ. ஏங்க இப்படி சொல்லிட்டீங்க? நல்லா தானே இருந்தது. ப்ரோ என்ன அநியாயமா இருக்கு? பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டேன், நான் பிடிக்கலன்னு சொல்லிட்டேன். அப்புறம் ஏன் அநியாயமா பேசுறீங்கன்னு என்ன அர்த்தம்? இல்ல இல்ல நல்லா இருந்ததே, அதான். பாத்தீங்களா, இப்ப தெரியுதா? இதுதான் சோஷியல் மீடியா. சலார் நல்லா தான் இருந்துச்சு அப்படின்னு கேட்கணும். அதை விட்டு பிடிச்சிருந்துச்சான்னு கேட்டேன், பிடிக்கலன்னா அப்புறம் ஏன் பிடிக்கல அப்படின்னு இதுதான் இங்க பிரச்சனையேங்க. பேசிக் பிரச்சனையே இதுதான். ப்ரோ சொல்லி வச்ச மாதிரி அவர் வந்தாரு. உண்மையா சொல்லி வச்சிருந்தீங்க ப்ரோ. நீங்க தான் இறக்கி விட்டீங்களா? தெரியலையே, யார் பேசணும் பேரு தெரியாது. யாரு? சபரிஷா? சபரிஷ் கிடையாது. சபரிஷ் யார்? அஜித்தா? சபரிஷ் வாய்ஸ் தெரியும் எனக்கு. நான் இல்ல ப்ரோ. ஜாக்கி. இல்ல ஒரு ஹை லெவல் மாசு சலார் த சீஸ் ஃபயர். அடுத்து நெக்ஸ்ட் பார்ட் இருக்குது. பயங்கர பஞ்ச் டயலாக். நெக்ஸ்ட் பார்ட் வரலங்க. அந்த படம் எடுக்கல, பார்ட் 2 எடுக்கல. ப்ரோ நான் அந்த பார்ட் 2க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எடுக்கல பார்ட் 2 எடுக்கல. நான் ஏதோ கேள்விப்பட்டேன், அந்த செட்ஸ் எல்லாம் இன்னும் வந்து இது இடிக்கல, பார்ட் 2க்கு ரிசர்வ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன். பட் நீங்க சொல்றீங்க ஓகே. அதான் அந்த படத்துல வந்து ஒரு கிங்டம் காட்டுவாங்க. அந்த கிங்டம் இப்படி இருக்கும், அதுக்குள்ள ஒரு இவ்வளவு பேர் இருப்பாங்க, அமைச்சர் மாதிரி இருப்பாங்க, இவங்களுக்கெல்லாம் ஓட்டு இருக்கு, அதெல்லாம் காட்டுறாங்களா. அதான் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஸ்பீடா வந்து காட்டிட்டே போயிட்டாங்க. அந்த கதைக்குள்ளேயே அவங்க வரல. அது நிறைய பேருக்கு புரியாது. ரொம்ப புரியாத அரசியல் பேசிட்டாங்க அதுல. பட் ஆனா அந்த ஆஸ்பெக்ட் ஆஃப் இது வந்து நிறைய இந்த பீரியட் படத்துல காமிக்கல ப்ரோ. அதாவது எனக்கு அந்த பார்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் ஆனா இவங்க என்ன பண்ணிருக்கலாம், செகண்ட் ஹாஃப் ஃபுல் படத்தை ஆக்கிருக்கலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து இந்த அந்த ஸ்டோரி தேவையில்லை. இந்த ஸ்ருதிஹாசன் போர்ஷன் செகண்ட் ஹாஃப் இழுத்து கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த இது பண்ணிருந்தாலும் சீஸ் ஃபயர்னா என்ன அப்படின்றதே வந்து நான் படம் பார்த்துட்டு ஒரு கிட்டத்தட்ட கிளைமேக்ஸ் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வரும்போது கூகுள் பண்ணி என்னையா சீஸ்வேன்னு சொல்லிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி தான் வந்து கூகுளில் சர்ச் பண்ணி அப்படின்னா என்ன தமிழ் மீனிங்னு பார்த்தேங்க. நாங்களாம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் நீ சொல்லிட்டா அப்படின்னா என்னன்னே தெரியும் பாத்துக்கோ. அப்படின்னு என்ன சொல்லு ராபின்சன்? இதுல எங்க அக்காலாம் போய் பார்த்து கை தட்டி விசில் அடிச்சிட்டு. சரி நீ சொல்லு, இப்ப சொல்லு அப்படின்னு என்ன சீஸ்வேர்னு சொல்லு. ராபின்சன் எந்த அக்கா ப்ரோ? சீஸ்வேர்னு என்ன சொல்லு ராபின்சன்? அண்ணா பஞ்ச் டயலாக்னா ஒரு நிமிஷம் இருங்க. சண்டையை நிறுத்து. ராபின்சன் கூகுள் சர்ச்சுக்கு போயிட்டான். அதெல்லாம் விடு. நீ ஒரு ட்ரெய்லரை நீ ஒரு ஷேர் பண்ணு. ராபின்சன் ப்ரோ கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லணும், அப்படி வேற கேள்வி அதுக்குதான் வந்திருக்கேன் நான் கேக்குறதுக்கு. ஹாட்ஸ்பாட்னு அது வந்து ட்ரெய்லர் ஓகேவா? அந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது நமக்கு அப்படிதான் தோணும் நிறைய பேருக்கு. படமா பார்த்தா ஒரு அளவு இருக்குல்ல, ஒரு இது இருக்கு. இதே வந்து இப்படிலாம் பண்ணா ஓடிடும்னு ஒரு மென்டாலிட்டி. ஓடுறது விடு, பட் ஆனா ஒரு ரீச் ஆகும்னு ஒரு தப்பான ரீச் ஆகுதுல்ல. அந்த பிரஸ் மீட்ல அத்தனை பேர் கழுவி ஊத்திருக்காங்க, அப்ப கூட புத்தி வரல. இல்ல ட்ரெய்லர் பார்த்தே நிறைய பேர் அதை சொல்லியிருக்காங்க. அது கரெக்ட் தான். கார்த்திக், அனிமல் மாதிரி ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துருங்க. அனிமல் மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான ரிவ்யூ. அல்ல படம் பார்த்துறேன். படம் பார்த்து இல்ல ஏன்னா நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, அந்த டைரக்டர் இருக்கார்ல, முன்னாடி பிகினர்ஸ்ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருப்பாரு. யுவர் ஷேம்ஃபுல்லியா என்னது யாரு ஞாபகம் இருக்கா? என்ன ஷார்ட் ஃபிலிம்? விக்னேஷ் கார்த்திகோட படம் தானே? நான் பாத்திருக்கேன். யுவர் ஷேம்ஃபுல்லியா? ஆமா, அத பாக்க ஆமா அது ஸ்டார்டிங்ல வந்து அதுதான் சொல்ல வரேன். அதோட ட்ரெய்லரும் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும்.
அது ஒரு ட்ரெய்லரும் ரொம்ப கேவலமா தான் இருக்கும். ஆனா அந்த படம் ஆமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், செருப்புல அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமா மெசேஜ் வந்து லைக் வெரி ஸ்ட்ராங் மெசேஜ். கார்த்தி இந்த 2ஆம் கூத்து இல்ல டைரக்டர் இல்ல ஒரு படம் நான் எடுத்தாரு. ஏன் அந்த படத்தை திட்டலன்றதுக்கு ரீசன் அதுதான். ஆக்சுவலா அந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோன்னு அப்படிதான் நினைச்சேன். அதுக்கப்புறம் அந்த படம் பிகினர்ஸ்ல வந்துச்சு ஷார்ட் ஃபிலிமா. அந்த படம் பார்த்தோன்னா அந்த படம் வந்து கடைசியா வந்து கிளைமேக்ஸ் சொல்றோம் பாத்தீங்கன்னா, ஏன்னா இவ்வளவு கேவலமா இருக்கீங்களா, நம்மளை பத்தி செருப்பு அடிக்க மாதிரி தான் அந்த கதை இருக்கும். ஸோ அதுக்காக தான் வெயிட் பண்றேன். அவ்வளவுதான். படம் பார்த்து நம்ம பேசுவோம், அதுக்கு நான் ரெடி. இல்ல ராம்சன் கார்த்தி ட்ரெய்லரை 90 வந்து இப்படி கட் இல்ல இல்ல 2ஆம் கட் பண்ணது கூத்து தப்பானா தப்பு தான். இல்ல இல்ல 2ஆம் இல்ல இல்ல கூத்து வந்து டைரக்டர் இப்போ ஒரு படம் எடுத்திருக்காரு த பாய்ஸ், அதெல்லாம் வந்து பேச மாட்டாங்க. இல்ல அதான் அது ராபின்சன். கண்டென்ட்டே இங்க பாரு, இது ராபின்சன் தப்புதான். மொத படம் இல்ல இல்ல மொத இதை படம் இங்க வந்து பாரு, நீங்க மொத படம் எடுத்த எடுக்கிறது டைரக்டர் இதை நான் பண்ணியிருந்தானா, இல்ல இல்ல மொத படம் எடுத்த டைரக்டர் இதை பண்ணியிருந்தானா நான் காரியத்துக்கு ரெடி. ஓகேவா? நான் இதுக்கு முன்னாடியே ஒரு படம் பார்த்தேனான்னு சொல்றேன். அந்த டைரக்டரோட படம் வந்து ஆல்ரெடி ஒரு ட்ரெய்லர் பார்த்து இதே மாதிரி தான் எனக்கு வந்து என்னடா இவ்வளவு கேவலமா இருக்கும், கேவலமானு சொல்ல, ஒரு பயங்கர பிட்டா இருக்கும் போல இருக்கு இந்த ஷார்ட் பிலிம் அப்படின்னு நினைச்சுதாங்க பார்த்தேன். உண்மையை சொல்லிடுறேன் ஓப்பனா. யூ ஆர் ஷேம்ஃபுல்லி. ஆமா ஆமா அப்படிதான் நினைச்சு பார்த்தேன் உண்மையிலே. சரி பயங்கரமான பயங்கரமான பிட்டு ஷார்ட் பிலிம் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு பார்த்தோன்னே எனக்கே வந்து நம்மளே செருப்புல அடிச்ச மாதிரி ஒரு ஒரு கருத்து சொல்லியிருந்தான் அவன். அதனாலதான் சொல்லியிருந்தாங்க அதில். ஸோ அதனால தான் சரி ஓகே இந்த படம் ட்ரெய்லர் பார்த்தோம் நமக்கு பிடிக்கல, ஓகே படம் பார்ப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணுறதுக்கு ரீசன் தான். நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் பாருங்க, அந்த யுவர் ஷேம்ஃபுல்லி வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் யூடியூப்ல பிகினர்ஸ்லேயே இதுலேயே ஒன்று இருக்கும் ஷார்ட் பிலிம், அதையும் பார்த்துருங்க. மார்டின் சாசி பெரிய ஒரு டைரக்டர், அவங்க கருத்து கேட்கணும். இல்ல ராபர்ட்ஸ் ப்ரோ படம் பார்க்காம நீங்க இப்படி பேசாதீங்க. ராமின்சன் நீ இங்க பாரு, நீ கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டேன் சரியா. நான் இதே தான் அதையும் நினைச்சேன். அந்த படம் ட்ரெய்லர் பார்க்கும்போது அதை நினைச்சேன். படம் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப தப்பா நினைச்சேன். ஏன்னா இப்படி நினைச்சிட்டமே, இப்படி ஒரு படத்தை இப்படி நினைச்சிட்டமே அப்படின்னு தப்பா நினைச்சேன். ஸோ மேபி இருக்கலாம், படம் பார்க்கும்போது நமக்கு கருத்து மாறுபடலாம். அதனால வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா அப்படி ட்ரெய்லர் கட் பண்றதே நிறைய பேர் வியூஸ் அந்த மாதிரி ஒரு கிளிக் பைட் மாதிரி அந்த படத்துக்குமே அப்படிதான், ஷார்ட் ஃபிலிம்க்கே அப்படிதான் பண்ணி வச்சிருப்பான் அவன். ஷார்ட் ஃபிலிம்க்கே வந்து அப்படிதான் ட்ரெய்லர் இருக்கும். இதுக்கு முன்னாடி வச்சிருந்தது அது அந்த யுவர் ஷேம்ஃபுல்லிலேயே வந்து ட்ரெய்லர் இப்படிதான் இருக்கும். சரி, இந்த பிரசாந்த் ப்ரோ என்னன்னா லாஸ்ட் டைம் அவர் வந்து அந்த அக்கா காளியம்மா அக்காவுக்கு வந்து அவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவ் ஸ்பீக்கரா போயிருந்தாரு. அதனாலதான் ஒருத்தங்களே எடுத்து போட்டிருந்தாங்க தெரியுமா லாஸ்ட் டைம். நீங்க இப்பயும் போறேன்னு சொல்லியிருக்காரு ஏதோ ஒரு ஸ்பேஸ்ல. இப்பயும் அதான் இந்த டைம் பிரச்சாரம் பண்ணுவாரு. தெரியல ராபின்சன், நீங்க தான் இந்த டாபிக்கே கொண்டு வரீங்க. இல்ல மாவீரன்னு கார்த்தி விட்டுட்டான், வீரப்பன். அதுதான் இப்ப அதான் பிரச்சனை. நிறைய பேர் மாவீரன் அவங்களோட இதுன்னு சொல்றாங்கல்ல. ஏங்க அது அவங்க அதாங்க சொல்றேன், அது எல்லாருக்கும் தனிப்பட்ட விருப்பங்க. யார வேணாலும் கொண்டாடலாம். அவ்வளவுதான் இருக்கு. ஆனா மஞ்சுமால் பாய்ஸ்க்கு பண்ற சப்போர்ட் கூட என்ன தெரியுமா, இல்ல இங்க எப்படி இருக்கு மைண்ட் செட். ஒரு ஆட்டோமேட்டிக்கா ஒருத்தனை பிடிக்கும் பிடிக்காது. ஒரே விஷயத்துக்கு ஒருத்தனை வெறுக்கிறீங்க, ஒரே விஷயத்துக்கு ஒருத்தனை கொண்டாடுறீங்க. அதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு, வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப நீ விஸ்வரூபம் அன்னைக்கு சொன்ன, இப்ப நான் காலேஜ் படிக்கும்போது என்ன நினைச்சேன், உண்மையாலுமே அது வந்து ப்ரொடெஸ்ட் பண்றீங்க, தூக்குறாங்கன்னு. அது மாதிரி ஒரு விஷயம் தெரியுமா நம்ம நினைப்போம். அது மாதிரிதான் நான் காலேஜ் படிக்கும்போது பிரசாந்த் வந்துட்டாரு, தலைவன் பிரசாந்த் வந்துட்டாரு. அவரே வந்துட்டாரு. தலைவன் வந்துட்டான்ல, ராபின்சன் தலை எல்லாம் உருள போகுது இன்னைக்கு. சரி, நீ என்ன பேசுன ஐயப்பா நீ அந்த பொண்ணுகிட்ட? என்ன பண்ணிட்டீங்க? ஐயோ நல்ல சந்தோஷமா இருந்த போல நீ. இல்ல பிரேமலு ஹீரோயின் சொல்றாரு. பிரேமலு ஹீரோயின் ரேணுன்னு பேசுனேன். சரி.